قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். ஹதீஸ் மாநாடு என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணத்தை எனக்கு முன்னால் ஆற்றிய உரைகளிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் துவக்கிய பொழுது நம்முடைய வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் பதில் சொல்ல முடியாத வழிகேடர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக பலவிதமான பொய் பிரச்சாரங்களை எடுத்து வைத்தார்கள். அந்த பொய் பிரச்சாரங்கள் எப்படி தூள் தூளாக நொறுக்கப்பட்டதோ அதுபோலவே நாம் ஹதீஸை மறுக்கிறோம் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இப்போது எடுத்திருக்கிறார்களே, இதுவும் தகர்த்து எறியப்படும் இன்ஷா அல்லாஹ். முதல்ல தர்காவுக்கு செல்லாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், இறந்தவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது இவர்கள் அதற்குரிய குர்ஆன் வசனங்களை சொல்லி நம்மை மறுக்கவில்லை. அவங்க ஹதீஸ் ஆதாரத்தை காட்டி எங்களுடைய வழிமுறை தான் சரி என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு சரக்கு இல்லை. என்ன செய்தார்கள்? அவுலியாக்களை திட்டுறாங்க. கையில் எடுத்த பிரச்சாரம் என்ன? அவுலியாக்களை திட்டுகிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்தால் உடனே மக்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமாக தௌஹீத் பிரச்சாரம் ஈடுபடாது, அது முறியடிக்கப்பட்டு விடும் என்று கணக்கு போட்டார்கள். முறியடிக்கப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள்ல இந்துக்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறார்கள். எந்த தர்காவுடைய பார்த்தாலும் முஸ்லிமே காணாம். அது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஒரு வழிபாட்டு தலம் என்கிற அளவுக்கு, இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிற அளவுக்கு அந்த பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டது. அவங்க அவுலியாக்களை ஏசுகிறார்கள் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் அதை விளக்கி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு செய்தி மக்களிடத்திலே போவதாக இருந்தாலும் ஒரு கவன ஈர்ப்பு இருக்க வேண்டும். ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது நம்ம அடிக்கிறான்னு வைங்க, 4 பேர் பார்ப்பான், ஏன் அடிக்கிறாங்க, இவன் ஏன் அடிக்கிறான், இவன் அடி வாங்குறான், சிந்திப்பாங்க. அப்ப அதுல 4 பேர் கேட்பான், எதுக்கு உங்களை அடிக்கிறான், இதான்ப்பா விஷயம். அப்ப ஏகத்துவத்தை நம்ம சொல்றதுனால ஒரு கவன ஈர்ப்பு மக்கள் மத்தியில் வர வேண்டும்னு சொன்னா, சும்மா போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளை ஒருத்தன் அடிச்சா ஏன் அடிக்கிறான் என்பது ஏகத்துவத்தின் பக்கம் திருப்பப்படுகிறது. நம்ம அவுலியாக்களை திட்டுறோம்னு சொல்லும் பொழுது, அவுலியாக்களை திட்டுறாங்களா, அது ஏன் திட்டுறாங்க, நீங்க என்னதான்ப்பா சொல்றீங்க என்று நம்மளிடத்தில் அவர்கள் கேட்பார்கள் இல்லையா? அப்படி கேட்பதற்கு அவருடைய கவனம் நம்மை நோக்கி திரும்புவதற்கு இந்த பொய் பிரச்சாரம் உதவியதே தவிர இதை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் தர்காவுக்கு ஓடிவிடவில்லை. இது எல்லாம் தர்காவுக்கு போன கூட்டம் தான். இங்க இருக்கிற மக்கள்ல 99% மக்கள் தர்காவுக்கு போனவர்கள் தான். அப்ப தர்காவுக்கு போனவர்கள் அங்கிருந்து மாறியதற்கு எது காரணம்? அவுலியாக்களை திட்டுறாங்கன்னு இவன் சொன்ன பொய் பிரச்சாரம், அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி விளக்கம், அந்த விளக்கத்தினால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட தாக்கம், தெளிவு, இவ்வளவு மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அடுத்து என்ன? இந்த மதுஹப்லாம் வேணாம் ஏன்னு நம்ம சொன்னோம். மதுஹப் என்பது இஸ்லாத்தில் இல்ல. குர்ஆன்ல உள்ளதை கேளு, ஹதீஸ்ல உள்ளதை கேளு. நீ உன்னைய சாபி, ஹனபி, மாலிக்னு பிரிச்சுக்கிறாத. பாப்பாவுக்கு ஹலாலு, புருஷனுக்கு ஹலாலு, பொண்டாட்டிக்கு ஹராமுன்னு சொல்லாத. இப்படி எல்லாம் மார்க்கத்தை கூறு போடாத என்று நம்ம சொல்லும் பொழுது அதற்குரிய வாதங்களை வச்சு ஏன் கூடாது,
இந்த மதுஹபுல இருக்கிறதுக்கு இந்த இருக்கு ஆதாரம், இந்த இருக்கு மதுஹபுல இருக்கிறது ஹதீஸ் அப்படின்னு காட்டணும்ல. இல்லை, என்ன செஞ்சாங்க? இமாம்களை திட்டுறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்ன செய்ய? பொய் பிரச்சாரம். ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்கு எடுக்கிற எல்லா ஆயுதமுமே முனைமலிக்கு போய்கிடுகிறது, முறிந்து போய்கிடுகிறது. இமாம்களை திட்டுகிறார்கள் சொன்னார்கள். அப்ப 4 பேர் யோசிப்பான்ல, இமாம்களை ஏன் திட்டுறாங்க? மாமா மச்சானா கொடுக்கல் வாங்களா? எதுக்கு திட்டுறாங்க? என்னதான் சொல்றாங்க கேட்பமே, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்பமே என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது எது? நாங்கள் இமாம்களை திட்டாமல் இருந்தும் இமாம்களை திட்டுகிறார்கள் என்று நீங்கள் சொன்ன பொய் பிரச்சாரம் இந்த பக்கம் உணர்ந்து மக்களை சேர்க்கிறது. இமாம்கள் அவங்க நல்லவங்க, விட்டுருங்க. நாம யாரை பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படணும் என்று நாங்கள் விளக்கி சொல்லும் பொழுது இமாம்கள் பெயரை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், மக்களை சுரண்டுகிறார்கள் என்று தெளிவுபடுத்தும் பொழுது மதுஹபை வைத்து இமாம்களை வைத்து தூண்ட நினைச்சாங்களே, அதுக்கு சாவுமணி. எல்லாம் மதுஹப் ஆளுக்கு தான். இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? மதுஹப் அடிப்படையில், சாபி அடிப்படையில், ஹனபி அடிப்படையில் தொழுத மக்கள் தான் நபி வழியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதனால இது வந்தது? அவன் பொய் பிரச்சாரத்தில் வந்தது. நம்ம பிரச்சாரத்தால் இந்த ஜமாத் வளரல, நல்லா விளங்கிருங்க. நம்முடைய பிரச்சாரத்தால் வளர்ந்ததை விட நமக்கு எதிராக அவர்கள் பொய்யான பிரச்சாரங்களை செய்வார்களே, ஆனால் அதை வைத்து என்ன செய்யும்? ஜமாத்து தாறுமாற வளருகிறது. அப்ப இந்த ஜமாத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். அந்த வகையில் தான் இப்ப என்ன எடுத்திருக்காங்க என்று கேட்டா, ஹதீஸ மறுக்கிறாங்க. நமக்கு இப்ப என்ன சொன்னா எடுக்கும் ஒர்க் அவுட்டா பாக்குறாங்க. ஒரு விஷயம் அடிபட்டு போச்சு, கூடாரம் காலியாகிட்டு இருக்கிறது, பள்ளிவாசல்லாம் காத்தாடுது, தர்காக்கள் உண்டியல் குறைஞ்சு போச்சு, கத்தம்பாத்தியாக வேலை இல்லை, அப்ப வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கறானா, என்ன சொன்னா சரியா வரும்? கத்தம்பாத்தியாவை ஆதாரம் காட்ட முடியுமா? அப்படி வருமானத்தை உண்டாக்க இயலுமா? முடியாது. அல்ல மதுஹபுல தான் தொழுவணும்ன்ற குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்ட முடியுமா? முடியாது. அப்ப யோசிக்கிறான், என்ன சொன்னா மக்களுக்கு கோவம் வரும்? ஹதீஸ மறுக்கிறான்னு சொன்னா இவங்க ஹதீஸ மறுக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம். ஹதீஸ்னா என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லையே இவங்க மறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயலை மறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரத்தை மறுக்கிறாங்க. இதுதான் ஹதீஸ். ஹதீஸ்னா இந்த 3 தான். ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ், அவங்க செஞ்சது ஹதீஸ், அடுத்தவங்க செய்யும் போது பார்த்து ஓகேன்னு அனுமதி கொடுத்தாங்களே அங்கீகாரம், அது ஹதீஸ். இதை மறுக்கிறாங்க என்று சொன்னால் அப்ப நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த மக்கள் அப்படியே தௌஹீத் ஜமாத்தை விட்டு மட்டும் வந்துருவாங்க. கணக்கு அப்படி. ஹதீஸை மறுக்கிறாங்க கூமுட்டைகளா மக்கள்லாம்? ஹதீஸை மறுக்கிறார்கள் சொன்னா ஆய்வு செய்ய மாட்டானா? ஏற்கனவே மீலாது விளக்கு எத்தனை சொன்னீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயன்படுத்தி இந்த ஜமாத்தை ஒழிக்கலாம்னு என்ன பண்ணாங்க? மௌலிது வேணான்னு சொன்னா இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் புகழ்றது பிடிக்காது. என்னது? மௌலிது ஓதாதன்னு நம்ம சொன்னா அது ரசூலுல்லாஹ் சொல்லாதது, நீனா கட்டின ஒரு பாட்டு, தப்புத்தமான அர்த்தமா இருக்குது, சோத்துக்கு தான் நீ அதை படிக்கிற, கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி நீட்டி முளைக்கு ஓதுற, இதுல இஹ்லாஸும் இல்லை, மார்க்கம் இல்லை, தீனு இல்லை, பிதத்து என்று சொன்னால் அதுக்கு என்ன பண்ணாங்க? மாட்டிக்கிட்டாங்க வசமா. இதை வச்சு தௌஹீத் ஜமாத்தை அழிச்சு போடலாம். இதை வச்சு மௌலிது ஓதக்கூடாதுங்கிறாங்க. இல்லை, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போவோம்? இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் புகழ்றது பிடிக்காது, ரசூலுல்லாஹ் பாராட்டுறது பிடிக்காது இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு. இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் தௌஹீத் ஜமாத்தை கை கழுவிடுவாங்க அப்படின்னு பொய்யாக ஒரு பிரச்சாரத்தை வச்சியா இல்லையா? மக்கள் இப்ப நினைச்சாங்களா? எத்தனை ஒரு மௌலிது வரீங்க? மௌலிதுரை கை தூங்கப்போம் ஒத்தனைங்க. மௌலிதை புறக்கணிப்பது ரசூலுல்லாஹ் புறக்கணிப்பா? ரசூலுல்லாஹ் நேசமா? எதற்கு மௌலிதை புறக்கணிக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத ஒன்றை நீயாக உருவாக்கி கொண்டு அதை மார்க்கம் என்று சொல்லி பிழைப்பு நடத்துகிறாய் என்று சொல்லி முறியடித்தோமா இல்லையா? அல்லாஹ் அந்த வாதத்தை முறியடித்து காட்டி மௌலிது கிதாபுகளை மூட்டையிட்டு கட்ட வைத்தானே இல்லையா? மௌலிது கிதாப் கடையில் கிடைக்குமா? இப்ப அந்த காலத்தில் மௌலிது கிதாபுகள் மேலப்பாளையத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களையும் வச்சிருப்பாங்க. இப்ப கேளு பார்ப்போம். சுபானா மௌலிது ஒரு டஜன் 12 கேளு. ஆள் இல்லை வாங்குறதுக்கு. ஏன் வாங்கி வைப்பான்? மெட்ராஸில் சாகுல அன்சன்ஸே காணாம், இதெல்லாம் அடித்து வெளியிட்டவன. அப்போ அந்த மாதிரி மௌலிது கித்தாபு கிடைக்கலங்கிற பழைய கித்தாப் வச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க. புதுசாக எவனும் பிரிண்டே போடுறது இல்லை. வித்தா தானே பிரிண்ட் போடுவான்.
வாங்க ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆச்சா உன் ஆயுதம் வந்து உனக்கு உதவுனுச்சா? மீளாது கூடாதுன்னு சொன்னோம். ரசூலுல்லாஹ் புகழ்ற பிடிக்கிறவங்களுக்கு அதே தான், அதுவும் முனமொழிங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுக்கிறாங்க. இப்படி ஒரு டயலாக் விடுவோம், இதை வச்சு மக்களை திரட்டுவோம், இதை வச்சு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறவனை எல்லாம் உருவி எடுத்துருவோம் அப்படின்னு கணக்கு பண்ணி இவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் ஹதீஸுகளை மறுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல விஷயம் என்ன நீ விளைக்கணும். பொதுமக்களா சில பேர் வந்திருப்பீங்க. முதல் விஷயம் என்னவென்று கேட்டால், முஸ்லீம் சமுதாயத்தை, தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மத குருமார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஆலிம்கள். இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த மதத்தை வைத்து, இஸ்லாத்தை வைத்து பிழைப்பு நடத்தணும். என்னென்ன ரூட்ல எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ அதையெல்லாம் ஏமாற்றணும். ஏழை பாலன்னு பார்க்காம என்ன செய்யணும், பணத்தை வசூல் பண்ணி கறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்லது கெட்டதை விடக்கூடாது. இப்படியான இரையச்சம் இல்லாமல் இதை ஒரு பிஸ்னஸாக நடத்துறவங்க இருக்கிறாங்க. பஞ்சாயத்து அதுதான். ரசூலுல்லாஹ் புகழ்றது ஹதீஸ் ஒரு மேட்டரும் கிடையாது. அவர்களுக்கு நமக்குள்ள பஞ்சாயத்து என்ன, வைத்து புலப்புல மண்ணள்ளி போடுறாங்கிற ஒரு பஞ்சாயத்துக்காகத்தான் அதை சொல்லி ஆள் திரட்ட முடியாமல் இதை சொல்லி என்ன செய்யறாங்க, ஆள் பிடிக்க திட்டம் போடுகிறார்கள், பொய்யை சொல்லி. அதே போல இந்த சமுதாயத்தில் பிரமுகர்கள் சில பேர் இருக்கிறான். பள்ளிவாச சொத்தை திண்டு கொளுத்தவன், 10 தலைமுறையா தலைவனா இருக்கிறவன், ஊர்ல அப்படி போனாலும் அப்படி கெத்தா நடந்து போறவன், சமுதாயத்தில் தலைவர் என்று பாராட்டப்பட்டவன், இவனெல்லாம் இருக்காங்களே. இந்த கெத்து நீடிக்கணும், முத்தவள்ளி வந்தா கையை கட்டிலாம் நிக்கணும் என்கிற மாதிரியான வெறி பிடித்த சில பேர் இருக்கிறார்கள். இந்த தௌஹீத் ஜமாத்துடைய சிந்தனையினால் அவர்கள் எந்திரிக்க மாட்டேங்கிறான். முத்தவள்ளி வந்தா இவன் உட்காந்துட்டு இருக்கான், டேய் பொடிப்பை நான் முத்தவள்ளி வர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் கடுப்பாகுதா. இந்த அந்தஸ்து மரியாதை எல்லாம் பெரிய கிரீடமா நினைத்து கொண்டிருந்தவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது சஹாபாக்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த ஏகத்துவ மக்கள் உருவான பிறகு அந்த மரியாதை இழந்துட்டாங்க. அவனுக்கு என்ன கடுப்பு, இவங்கள வளர விட்டா இப்ப இருக்கிற கும்பிடு போடுற சலாம் போடுற 10 பேர் போயிடுவான், நமக்கு சலாம் போட்டுக்கிட்டு 10 பேரை நம்ம இழந்துட வேண்டிய நிலை வந்துடும் என்று பயந்து அவனும் கூட்டு சேர்ந்துட்டான். யாரோட? பள்ளிவாசல் போர்டு எழுதி போறான். எதுக்கு போடுறான்? இவனோட ஓரங்கட்டினா தான் மரியாதையை தக்க வச்சுக்கிற முடியும். கேள்வி கேட்கறாங்க எதுக்கு எடுத்தாலும். பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி வைக்க முடியல, பள்ளிவாசல்ல வரதட்சணை வாங்க முடியல, பள்ளிவாசலை திங்க முடியல, பள்ளிவாச கட்டடத்தை பேங்குக்கு வாடகைக்கு விட முடியல, இதெல்லாம் கேள்வி கேட்கிறானோ என்று வந்த பிறகு அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நினைக்கக்கூடிய ஜமாத்தின் பிரமுகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை. விளங்கிக்கணும், ஆலிம்களுக்கு நமக்கும் பிரச்சனை, வைத்து பிழப்புல மண்ணள்ளி போடுற பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தலைவர்களுக்கு நமக்கு உள்ள பிரச்சனை, அவர்கள் பொய்யாக கட்டி வைத்திருந்த அந்த போலி கௌரவத்தை இந்த ஜமாத்து உடைத்து எரிந்தது, இதுதான் பிரச்சனை. அதே போல இந்த சமூகத்தில் பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா அவன் விஷயத்துல மார்க்க தலையிடக்கூடாது. அப்படி பணக்காரன் மார்க்க என்ன அவன் இஷ்டப்படி நடப்பாரு. கல்யாணமா ஏன் இஷ்டப்படி நடப்பேன், மார்க்கத்தை ஓரம் கட்டி வை. ஹஜ்ஜு கூட போவாரு, அவர் இஷ்டப்படி அவரே போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு தான் போவார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜி அவர்களே வெற்றிகரமாக போய் வாருங்கள், போஸ்ட் அவர் தான் ஒட்டுவார். வரும்போது அவர் தான் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவார். வரும்போது என்ன செய்வார், அதே மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டி வருக வருகன்னு வரவேற்பு போட்டுக்கிறாரு. அப்போ பணக்காரனுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது, ஒயிட் காலர் மார்க்கம். அவன் என்ன நினைக்கிறான், நானா தான் இருப்பேன், மார்க்கம் எனக்கு வளையணும், நான் பணக்காரங்கிற கெட்ட விட மாட்டேன், சீரியல் லைட் போடுவேன், ஆடம்பரம் பண்ணுவேன், இஸ்லாத்தின் முத்திரையை குத்த சொல்லுவேன், நீ வந்து குத்திட்டு போகணும். அதுக்கு இந்த தௌஹீத் ஜமாத் ஒத்துக்குருமா? இதுதான் விவகாரம். இவங்க என்ன இதில் கை வைக்கிறாங்க, பணக்காரன்னு ஒரு அந்தஸ்து வேணாமா, பணக்காரனுக்கு ஒரு மரியாதை வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவருக்கான எல்லா பணக்காரர் இருக்கா தௌஹீத்லையும். பணத்தை வைத்து தனக்கு தனி மார்க்கம், பணக்கார விஷயத்தில் இஸ்லாம் தலையிடக்கூடாது, தலையிட்டாலும் கேட்க மாட்டேன், வியாபாரமா என் இஷ்டத்துக்கு நடத்துவேன், நீ கேட்கக்கூடாது. அந்த பணக்காரனுக்கு பிடிக்கல தௌஹீத். ஏன் என்னடா பீடி விற்காதங்கிறான், அதான் மெயின் பிஸ்னஸ், சிகரெட் விற்காதுங்கிறாங்க, சூட்டு விற்கக்கூடாதான், இதெல்லாம் அதெல்லாம் கோவம் வருது அவனுக்கு, வியாபாரியில் கடும் கோவம் வருது. இதில் போட்டு இப்படி செய்கிறாங்க, நம்ம காசு நம்ம உழைக்கிறோம், நம்ம வீட்டு ஒரு மகனுக்கு கல்யாணம், ஊரை உழைச்சி விருந்து விட்ட அவங்களுக்கு என்ன, கச்சேரி வச்ச அவங்களுக்கு என்ன, இளையராஜா கூட்டிட்டு இருந்தால் இவனுக்கு என்ன, கங்கை அம்மன் கூட்டு தான் இவனுக்கு என்ன, நாகரணிமா கூட்டு கச்சேரி இவங்களுக்கு என்ன, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? இவனுக்கு நமக்கு பஞ்சாயத்து என்ன? இந்த பண முதலைகள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். எதுக்கு? தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கிறதுக்கு. எதுக்கு ஒழிக்கிற?
என்ன செஞ்சுட்டு ஒழிக்க வர்ற? உன்னுடைய பணத்திமுருக்கு இந்த ஜமாத்து அடிபணியாது, குர்ஆன் அடிபணியாது, நபிமொழி அடிபணியாது. இது சொன்னதுக்காக வேண்டி இதான் பஞ்சாயத்து விளைக்கிறங்க. இவங்க தான் கடைசியில் மிஞ்சி வாங்கல தவிர மக்கள்லாம் இங்கே தான் விளைக்கிறாங்க. இந்த 3 சாரார், ஒன்று உலமாக்கள், அதில் வியாபாரத்துக்கு உள்ள உலமாவெல்லாம் அங்கே இருந்துக்கிடுவான். அதில் இறையச்சம் உள்ள 56 உலமாக்கள் மேடை ஏறின மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். மற்றதெல்லாம் அப்படி தான் இருக்க போகுது இறையச்சம் இல்லைன்னு சொன்னான். அதே மாதிரி பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லம், இதில் கை வைக்கக்கூடாது, இறைவனுக்கு அஞ்சு நடக்கணும் அச்சம் உள்ள மக்கள் எல்லாம் அந்த நிர்வாகிகள் உதறி விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இல்லை இல்லை இதான் கதி, அவன் அங்கே தான் இருப்பான். அதே மாதிரி பண முதலைகளாக இருந்து கொண்டு பணத்துக்குன்னு தனி கௌரவம் வேணும், அவன் அங்கே இருப்பான். இவங்க தான் சூத்திரதாரி. இந்த எதிர்ப்பு சண்டையை மூட்டி விடுறது, காசு கொடுக்கறது, வேணுக்கு காசு கொடுக்கறது, பிரியாணி பொட்டணம் கொடுக்குறலாம். அஜர்த்து பாத்தியாவை காசுல இருந்தால் கொடுத்தாரு. கூட்டங்களுக்கு வந்தால் பிரியாணி பொட்டணம் கொடுத்தான்னு சொன்னாங்களே, அது அஜர்த்து பாத்தியாவை காசா? இந்த பண முதலை ஏன் எல்லாம் கூட்டு சேர்றாங்க? இந்த 3 கள்ள கூட்டுக்காரன் சேர்ந்து கொண்டு தௌஹீதை ஒழிக்கிற திட்டம் போடுறானே தவிர இவங்களுக்கு மார்க்கமும் கிடையாது, மார்க்கத்தை நிலைநாட்டுறது நோக்கமும் கிடையாது, இறையச்சமும் கிடையாது, இறையச்சத்திற்காக இது செய்யவும் கிடையாது. ஆனால் இவன் மட்டும்தானே சமுதாயத்தில், இந்த 3 பேர் தானே சமுதாயத்தில், இந்த 3 பேர் தான் இருக்கானா? ஆலி மட்டும்தான் இருக்கானா? பணக்காரன் மட்டும்தான் இருக்கிறானா? சமுதாய பிரமுகர் மட்டும்தான் இருக்க, மீதி உள்ளவன் யாரு? 95 மக்கள். அவங்க வென்றெடுக்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அவங்க தான் வென்றெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், இன்னும் வந்து கொண்டே இருப்பார். நீ தனியா நிக்க போற, நீ 3 பேர் இறையச்சத்தை முன்னிறுத்தி நீ வரவில்லை என்று சொன்னால் நீ தான் 3 பேர் தனியா நிற்பீங்களே தவிர மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், ஏமாற யாரும் தயாராக இல்லை. அந்த வகையில் தான் இப்ப எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? ஹதீஸை இவர்கள் மறுக்கிறோம். நம்ம ஹதீஸ் மறுக்கிறோமா? ஏண்டா ஹதீஸை மறுக்கிறதுக்குண்டு ஒரு கூட்டம் உருவானாங்கள, உனக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஹதீஸை, குரானை ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நம்ம முடுக்கிவிட்ட பிறகு ஒரு கூட்டம் என்ன செய்யறான்? ஹதீஸே கிடையாது, குரானை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம், ஹதீஸை ஏற்றுக்கிற முடியாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லி அகல குரான் என்று அவனுக்கு பேர். அவன் அகல குரான் கிடையாது, அவன் குரானை மறுக்கிற முன்கிருள் குரான். ஆனால் அவன் தனக்குத்தானே அகல குரான் என்று பேர் வைத்துக் கொண்டு இளைஞர்கள் அப்படி வென்றெடுக்கிறான். சென்னையை பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்குன்னு இருந்துச்சு, அதில் இருந்தவன்லாம் அங்கிட்டு போயிட்டான். ஜாக்குடைய மாவட்ட கிளைத்த எல்லாருமே அவன் தெளிவு இல்லை, அவனோட தெளிவு இல்லை, விளக்கம் கொடுக்க முடியலை, எல்லாம் இதில் போயிட்டானுவ. அகல குரானு 19 இந்த இன்னொருத்த மாட்டக்கணம் முடிச்ச டாக்டர் கொடுத்த டாக்டர் சகோதரர் இவங்களோட போயிட்டு போயிட்டாங்க எல்லாரும். என்ன மேட்ரு? குரான் தான் மார்க்கம், ஹதீஸ் கிடையாது. எதுக்கு இதை சொன்னா தெரியுமா? குரான் தான் மார்க்கம்னு சொல்லிட்டா இஷ்டப்படி நடக்கலாமுங்க. இவங்க கூட அதை ஏற்றுக்கிட்டா கூட இஷ்டப்படி நடறாங்க. தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்குது, தொழுகண்டா என்னன்னு ஹதீஸில் தான் இருக்குது. இந்த கையை வசத்தணும் கட்டணுண்டு ஹதீஸ் வேணாட்டோன்னு வைங்களேன். தொழுகை நிலைநாட்டுறா என்ன? எல்லாம் நினைவு கூறுறது பழைய வேலையை பார்த்துட்டு 5 வேளை தொழுகை தேவை கிடையா? குரானில் இருக்கா? இல்லை. நோம்பு வைக்கணும்னு இருக்குது சார் ரமலானில். நோம்புண்டா என்ன? அதுக்கு முழு விளக்கு அதுக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் சாப்பிடாதீங்கன்னு அது மட்டும்தான் இருக்கிறது. நோம்பு ஒன்று தான் செய்ய முடியும், அதை மட்டும் தான் செய்யவும் செய்கிறாங்க அவங்க. ஜக்காத்துனா என்ன? ஜக்காத்துனா தூய்மை, நாங்கள் தூய்மையாக தான் இருக்கோம் போ அப்படின்றவாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டான் யாரு? இந்த குரான் மட்டும் போதுங்கிறவன் ஜக்காத்து கொடுங்கன்னு தான் குரானில் இருக்கிறத தவிர ஜக்காத்து எவ்வளவு இருந்தால் என்ன சதவிகிதம், எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு விவரம் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க? ஜக்காத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, தூய்மைன்ற அர்த்தம் இருக்கிறது, நாங்கள் மனசை தூய்மைப்படுத்திட்டு இருக்கிறோம், குரான் படி ஜக்காத்து இதுதான் அப்படின்னு பணத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிறான். இஸ்லாத்தின் பெயராலேயே ஜக்காத்து கொடுக்காம இருப்பதற்கு இது உதவுறது. இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி செதறி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சலப்பு குழப்புங்கிறானுல இவனெல்லாம் காணா போயிட்டாங்க. இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் கேள்வி கேட்க வந்தா கூட்ட போட்டு ஓடி போயிடுறாங்க. அம்மாடி அகல குரானுக்கு யார் பதில் சொல்றது? இந்த குரூப்புகளோட நேருக்கு நேர விவாதம் செஞ்சது யாரு? இந்த தௌஹீத் ஜமாத். தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் தான் அவங்களுக்கு விரட்டுன்னு விரட்டி 19ங்கிற கூட்டத்தை, அகல குரான்ங்கிற கூட்டத்தை, இன்னும் எவனெல்லாம் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக சாட்டையை சுழட்டி பேச முடியாம ஆக்கி நம்மளை கண்டு அவன் ஓடுகிற நிலையை உண்டாக்கணும். தௌஹீத் ஜமாத் பேசாதன்றாங்க. அவனுக்கு ஆள் பிடிச்சிட்டு இருப்பாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் வந்தான்னு வைங்களேன், டேய் பேசாத, இவன் போன கூட பேசு. ஏன்? இவன் கேட்குற கேள்வியில அங்கே இருக்கிற ஓடி போயிடுவான். அப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேள்வி கேட்டான்னு சொன்னா இருக்கிற 4 பேர் ஓடி போயிடுவான்னு பயப்படுற அளவுக்கு நீ ஆக்குனியா? அந்த தௌஹீத் ஜமாத் ஆக்குனிச்சா? இந்த தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் தானே அத்தனை விவாதம் நடத்திருக்கிறது. குரான் மட்டும் போதுங்கிறவனோட
அதை அடிப்படையாக வைத்து குர்ஆன் மட்டும் போதுமான்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். நானே எழுதியிருக்கிறேன். குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ் அவசியம், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு குர்ஆன் எப்படி அவசியமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவசியம் என்று சொல்லக்கூடிய நம்மை பார்த்து என்ன பண்றாங்க, ஹதீஸ் மறுப்பவர்கள் இந்த பட்டத்தை சொல்றாங்க. அதுக்கு சில காரணத்தை சொல்றாங்க, பின்னாடி நான் விளக்குறேன். அப்ப இந்த காரணம் சொன்ன என்ன செய்வாங்க மக்கள், இவன் நினைக்கிறது போட்டுட்டோம், பலமான ஆயத்தை போட்டு விட்டுட்டோம், ஹதீஸை மறுப்பவர்கள் சொல்லிட்டோம், கூட்டம் கூட்டமாக திரும்பி நம்ம வந்துடுவாங்க விட்டு போயிரும் அப்படி நினைக்கிறாங்க. ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படியா மக்கள் இருக்கிறாங்க, வருவாங்க. இப்போ வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அல்லாமல் இந்த ஹதீஸை நாம் மறுக்கிறோமா என்பதை கண்டு அறிவதற்காக அவர்களால் உசுப்பிவிடப்பட்ட மக்கள் இங்கே வருவார்கள். அவங்க நாளைக்கு தௌஹீத் ஜமாத்தில் இணைவார்கள். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாங்க ஹதீஸை மறுக்கிறோமா, நீ ஹதீஸை மறுக்கிறியா, அதை தெளிவுபடுத்துவதற்காக வருவார்கள். அதனால விளங்கி கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்கிறதுக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தை எவனும் சொல்ல முடியாது. முதல்ல விளங்கிக்கிறங்க. இரண்டாவதாக ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ன, மறுக்கிறனா என்ன அர்த்தம்? ஹதீஸ் மறுக்கிறதுன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உதாரணத்துக்கு என்ன செய்யறது, ஒரு கல்யாணத்துக்கு விருந்து கொடுக்கறது ஒரு சுன்னத்து இருக்கிறது, எளிமையாக திருமணம் நடத்துகிற ஒரு சுன்னத்து இருக்குது. ஒருத்தன் என்ன செய்கிறான், எனக்கு ஏழலைங்க, என்னால் முடியலை, வேறு வழி இல்லாமல் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பெரிய விருந்தாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, இவன் ஹதீஸ் மறுப்பாளர் கிடையாது. ஏன், இயலாமல் இருக்கிறதுனால அவன் செய்யாமல் இருந்தானே, ஆனால் அவன் ஒரு சின்ன குற்றவாளி, சின்ன குற்றம் செஞ்சவன். அல்ல ஒருத்தன் முஸ்லீமாக இருக்கிறான், தாடி வைக்கல, ஏன்டா வைக்கலாம் முடியும், கொஞ்சம் இதாக இருக்கும், தயக்கமாக இருக்குங்க, எப்படியா வச்சிடறாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறான். பொண்ணு தர மாட்டாங்க, அம்மா வேணாங்கிறாங்க, பொன்னாடி வேணாங்க, ஏதோ ஒன்று காரணம் சொல்கிறான்னு வைங்க. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய இயலாமையின் காரணமாக அதை வைக்கலன்னு வைங்களேன், அவன் அந்த அளவுக்கு ஒரு குற்றவாளியாக ஆவானே தவிர அவன் ஹதீஸ் மறுப்பாளன் கிடையாது. அப்படி செஞ்சானே. ஆனால் ஃபர்லு தொழுது விட்டு 3 சுன்னத்து பின் சுன்னத்துன்னு இருக்குது, எந்திரிச்சு உடனே ஒடியாடுறான், இவன் ஹதீஸ் மறுப்பாளரா, ஏன்டா ஒளியாடுற, கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க, இவன் ஹதீஸ் மறுப்பாளன் கிடையாது. அப்போ ஹதீஸ் மறுப்பாளன் யாரு, ஹதீஸை செயல்படுத்த இயலாத காரணத்தினால் ஏதோ சந்தர்ப்பத்தின் காரணமாக 1-2 ஹதீஸ்களை விடுறான, அப்படிப்பட்டவன் எல்லா ஜமாத்தில் இருக்கிறான், இந்த ஜமாத்தில் கம்மியாக இருக்கிறான், அனைத்து ஜமாத்திலும் இருப்பார்கள். அப்போ அவனெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளன் கிடையாது. மறுப்பாளன் யார் தெரியுமா, நீ சொல்லி நாங்கள் கேட்போமா, பார்த்துருவோமா, அவன் தான் மறுப்பாளன். ஹதீஸ் மறுப்பாளன் யாரு, ஹதீஸுடைய ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுடான்னு சொல்லும் பொழுது முடியாது, நான் எப்படி கேட்பேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ தர்கா கட்டி வணங்குறது இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அது எத்தனை மார்க்க மீறல் இருக்குது, எத்தனை ஹதீஸ் மீறப்படுது. கட்டுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, கட்டி இருக்கிறான். பூசுவதை தடுத்தார்கள், பூசி இருக்கிறான். அலங்கரிப்பதை தடுத்தார்கள், அலங்கரிக்கிறான். விளக்கேற்றுவதை தடுத்தார்கள், விளக்கு வைக்கிறான். தர்காவுக்கு கபரை பூசலுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு தடுத்தார்கள், கட்டி இருக்கிறான். இது போக அங்கே போய் வணக்கம் செய்கிறான், அதில் ஒரு தப்பு பண்ணுறான். அங்கே போய் காணிக்கை போட்டு ஏமாறுறான், கோரிக்கை வைக்கிறான், அதில் ஒரு தப்பு பண்ணுறான். ஒரு தர்காவுக்கு உள்ளே ஒரு தர்கா இருக்குது என்று சொன்னால் அதில் ஒரு 20க்கு மேற்பட்ட மார்க்க முரணான காரியங்கள், ஹதீஸுக்கு முரணான காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம போய் சொல்கிறோம், இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, அப்படியாங்க, நான் எப்படியா விட்டுறாங்க, நான் மாற்றிக்கிறேங்க அப்படி சொல்லியிருக்காங்க என்னைக்காச்சும். இந்த சுன்னத்தை ஏண்டா விட்ட, முன் சுன்னத்தை ஏண்டா விட்டேன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லுவான், நான் ஏன்டா சுன்னத் சொல்லுவேன்னு, குர்ஆன்ல இருக்காடா அப்படின்னு கேட்டால் அவன் காஃபிர் ஆயிடுறான். அவன் ஹதீஸ் மறுப்பாளன். குர்ஆன்ல இருந்தாலும் சேர்த்துக்கிறவன், ஹதீஸில் இருக்கலாம் தொழ முடியாது அப்படின்னு சொன்னால் மறுக்கிறதுக்கு தொழாமல் இருக்கிறான். இல்லைங்க அவசர வேலை இருக்குங்க, நான் சரியாக இனிமேல் கடைப்பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன். இவன் ஹதீஸை பின்பற்றாதவன் மறுக்கிறவன் கிடையாது. இவன் ஹதீஸை பின்பற்றதாவன்னு சொல்லலாம் தவிர ஹதீஸை மறுத்தானா, இவன் மறுக்கலை. இவன் யார் இப்போ நான் கேட்குறேன், ஏண்டா தர்காவுக்கு சம்பந்தமாக இத்தனை ஹதீஸை உன்ட்ட எடுத்து காட்டுறமே, நீ என்ன சொல்லணும், இது எல்லாம் பொய்ன்னு சொன்னால் நீ ஹதீஸை மறுக்கிற, மெய் தான் நான் ஏற்றுக்கிறேன், மாற்றேன்டா நீ மறுக்கிற. நீ எந்த வகை மறுப்பாளன், அதான் பிரச்சனை. இப்போ நீ எந்த வகை மறுப்பாளன் என்பதுதான் தெளிவாக வேண்டுமே தவிர நீ ஹதீஸ் மறுப்பாளனா இல்லையா. நீ ஹதீஸை மறுக்காதவனாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமாக இருக்கிற எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாது என்று தடுத்தார்களே, அதை செய்கிற கடப்பாறை தூக்குனியா, அப்பதான் நீ ஹதீஸ் செயல்படுத்தினவன் ஆகுவ. நீ என்ன செய்யற, இடிக்கன்னு சொன்னா அவனுக்கு எதிராக போராட்டம் பண்றேங்கிற, அவுலியாக்களை திட்டுறாங்கிற, நாங்கள் இதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குதுங்கிற, எந்த இடத்துல லானத்து இறங்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அங்கே ரஹ்மத் இறங்குதுன்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் இவன் நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்புங்க. நான் பாருங்க,
இவன் செய்கிறதெல்லாம் ஹதீஸ் மறுப்பு. இதெல்லாம் இது ஹதீஸ் மறுப்பாளர்கள் நம்மளை சொல்கிறானா இல்லையா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிற காரியங்களை எல்லாம் பச்சையாக செய்யக்கூடிய இந்த கபர் பரேலவிகள். எந்த பரேலவி? அவன் தான் டூமுக்கு போராட்டம் நடத்துறவன், இந்த சமாதிக்கு போராட்டம் நடத்துறவன், அதை சம்பாதிக்கிற இந்த குரூப் தான் கபர் வணங்கி கூட்டம். கபர் முட்டி கூட்டம்னு புது பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த கபர் முட்டி கூட்டம் இருக்கிறார்களே, இவங்க தான் செய்கிற பூரா என்னது? ஹதீஸ் மறுப்பு தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக தடுத்தாங்கன்னு விளங்குறது. அதே மாதிரி தாயத்து, தட்டு, தகடு இதெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறானே, இதெல்லாம் ஹதீஸில் உள்ளதா? ஷிர்க்குன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயத்தை அது மன் தல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான் தாயத்து போட்டவன், அது செய்கிறாங்க. இவன் ஹதீஸை மறுக்கிறானா இல்லையா? அப்படியா? அங்கே ஹதீஸில் இருக்கா? நான் விட்டுறாங்க, என்னை திருத்திக்கிறாங்கன்னு எனக்கா சொல்லியிருக்கிறியா? எந்த அஜர்த்தாவது பயான் பண்ணி இத்தனை வருஷமாக மக்கள் ஊறி போய் விட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமான சொல்ல மாத்திரன்னு சொல்லியிருக்கிறியா? நான் செய்யத்தான் செய்ய வேண்டியா? எந்த அளவு கொண்டாங்க? இந்த காயல் பட்டணத்திலேருந்து ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க மதரசாவிலிருந்து. மதரசாவில் ஃபத்வா என்ன ஃபத்வா? அதான் இமாம்கள் மதுஹபில் ஒரு சட்டம் சொல்லி இருப்பார்களே, ஆனால் அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதைத்தான் ஏற்றுக்கிறேன், மதுஹபை தான் ஏற்றுக்கிறேன்னு. இவன் யாரு? இவதான் ஹதீஸ் காவலர்கள், ஹதீஸ் காப்பாளர்கள். எப்படி காப்பாற்றுறாங்க? ஹதீஸில் இருந்தால் கூட மதுஹபை தான் நம்ம எடுத்துக்கிறோன்னு. மதுஹபில் சொல்றதுக்கு மாற்றமாக ஹதீஸில் இருந்தால் ஹதீஸை தூக்கி போடு, குர்ஆனை தூக்கி போடுன்னு சொல்லக்கூடியவன் குர்ஆனையும் ஹதீஸையும் மறுக்கிறவன் இவன். அப்போ குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு நமக்கு வைக்கிற பேர் என்ன? ஹதீஸ் மறுப்பாளர்கள். அப்போ நம்ம ஹதீஸை உயிர்ப்பிக்கிறோமா மறுக்கிறோமா என்பதெல்லாம் நிறைய பட்டியல் போட்டு காட்டினார்கள். அப்போ இந்த பரேலவிகளாக இருக்கிற யாரெல்லாம் கபர் முட்டியாக இருக்கிறார்களோ, கபர் வணங்கியாக இருக்கிறார்களோ, ஷியாக்கள்கிட்ட இருந்து காப்பி அடித்த இந்த கொள்கையை, இது சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கை கிடையாது. எது? சமாதி வழிபாடு, தர்கா கட்டுற சுன்னத்து ஜமாத்து கொள்கைன்னா உன் அபு ஹனீஃபா சொன்னதை கொண்டாந்து காட்டு பார்ப்போம், உன் ஷாஃபி இமாம் சொன்னதை கொண்டாந்து காட்டு, உன் மாலிக் இமாம் சொன்னதை காட்டு, தர்கா கட்டி கும்பிடுங்கன்னு சொன்ன ஆதாரத்தை காட்டு, உன் ஹம்பல் இமாம் சொன்னதை கொண்டாந்து காட்டு. நீ தர்கா கட்டுறதுக்கு ஆதாரம் காட்டினா ஷியாவுடைய இமாம் சொன்னார்னா காட்ட முடியும். அப்போ ஷியாவிடமிருந்து காப்பி அடித்த இந்த கொள்கையை செய்து கொண்டு அனைத்து ஹதீஸ்களையும் குழி தோண்டி புதைத்து விட்டு நமக்கு என்ன பேரு? ஹதீஸ் மறுப்பாளருங்கிறிய. சிரிக்க மாட்டான், கேட்குறவன் காரி துப்ப மாட்டான் உன்னைய. ஏன்டா யார் என்ன விவஸ்தை வேணாமா? ஹதீஸ் மறுப்பாளர்னு நீ சொல்லலாமா? ஹதீஸுக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஒட்டு உறவு ஏதாச்சும் இருக்குதா? ஹதீஸை என்னைக்காச்சும் மதிச்சு இருக்கிறியா என்று கேட்க மாட்டானா? இவன் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாரு? இந்த மதுஹப் பரேலவி இல்லாமல் மதுஹப்னு ஒரு கூட்டம் இருக்கானுவோம். இவனும் யாரு? அதாவது ஹதீஸை மதிக்கிறானாம். இந்த மதுஹப்ங்கிற வார்த்தைக்குள்ளே ஹதீஸ் மறுப்பு இருக்கா இல்லையா? ஹதீஸ் மறுப்புனா என்ன? அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கணும், அது குர்ஆனை ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்குரிய இடத்துல கொண்டே வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தை வேற ஆள் கொடுத்தா அவன் ரசூலை தானே மறுக்கிறான். ரசூலை மறுத்த ஹதீஸ் தானே மறுக்கிறான். ரசூலுங்கிற ஆள், ஹதீஸுங்கிற உங்களுடைய போதனை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்குற ஒரு அந்தஸ்தை, அதே அந்தஸ்தை அடுத்த ஆள் கொடுக்குறான் ஒருத்தன். இவன் யார்? இவன் யார்? ஒரு விஷயத்தை சுன்னத்துன்னு யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம கேட்குறோம். ஒரு விஷயத்தை சுன்னத்துன்னு ஒரு இமாம் சொல்றாரு, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை, இவனும் சுன்னத்துங்கிறான். ஒரு விஷயத்தை இந்த பேசிமாம்கள் சுன்னத்து என்கிறார்கள், குர்ஆனில் அப்படி இல்லை, ஹதீஸிலும் இல்லை. ஏதோ ஒரு பெரியவர் நினைக்கக்கூடிய ஒருத்தர் இதை சொல்லி இருக்கிறாரு, அதை வந்து பின் சுன்னத்துங்கிறான். சுன்னத்து நபி வழிங்கிறான். அப்போ அவர் நபியா? எவரோ ஒருத்தர் சொன்னதை சுன்னத்துங்கிறிய. அப்போ நபியுடைய இடத்தில் நபி அல்லாதவனை ஒருத்தன் வைத்தால் அவன் யாரு? ஹதீஸ் மறுப்பானா? இல்லை. ஒரு அசிங்கமாக நினைக்கக்கூடாது, ஒரு புரியுது, அப்போ தான் புரியும் எங்களுக்கு. ஒரு பெண் இருக்கிறா, பெண்ணு வந்து புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, புருஷனோட இவன் தான் புருஷன் சொல்லி கொண்டே அஸ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்கிறவங்க வாயினால அதை சொல்லி கொண்டே என்ன செய்கிறான்னு கேட்டால் புருஷனை கொடுக்குற அதே அந்தஸ்தை அடுத்தவனுக்கு கொடுக்குறான். ஆனால் புருஷன் இல்லை, அவன் புருஷன்லாம் கிடையாது, ஆனால் புருஷன் எடுத்து கொடுக்குறான். இப்போ இந்த புருஷன் ஒத்துக்குருவானா? கேட்டா நான் உன்னையத்தான புருஷன்றேன், யார் புருஷன்ட்ட கேட்டா உன்னையத்தானப்பா புருஷன் நான் சொல்கிறேன். அடி சொல்றேடி, எங்கே போற நீ? எந்த இடத்துல நீ வச்சிருக்கிற? ஏன் எடுத்து அடுத்தவனுக்கு ஏன் கொடுத்த? கேட்க மாட்டான். உன் செயலுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா சொல்லு பார்ப்போம். அடே நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, அவர் சொன்ன எதுவுமே சொந்த கருத்து இல்லைங்கிற, அதான் தூதருக்கு அர்த்தம்.
தூதர்னா கையில் மடியில் போட்டு சொல்ல மாட்டார். ஒரு மனுஷன் தூதரை அனுப்புனா கூட, நான் ஒரு ஆள் தூதரை அனுப்புனா நான் என்ன மெசேஜை கொடுத்தேன் அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். இந்திய அரசாங்கம் ஒருத்தர் தூதர் அமெரிக்காவுக்கு அனுப்புனா இந்திய அரசாங்கம் சொல்ற கருத்தை ஒரு போய் சொல்லணுமே தவிர அவருடைய சொந்த கருத்தை சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? சொன்னா தூதரா இருப்பாரா? அப்ப தூதருடைய வேலை என்ன? இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை சொல்வதுதான் தூதருடைய வேலை. இன் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், தூதர்மார்களுடைய பணி என்னவென்று சொன்னால் தெளிவாக எடுத்து சொல்றது, உண்டாக்கி சொல்றது இல்ல, கையில மடியில போட்டு சொல்றது இல்ல, தயாரிச்சு சொல்றது கிடையாது. தூதர்களுடைய வேலை என்ன? அங்கிருந்து வர்ற செய்தியை வாங்கி நமக்கு தருவது. அப்படி நல்லா குர்ஆன்ல சொல்றானே, அப்ப தூதர்கள் தானே அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வாங்கி தருவாங்க. அந்த இடத்தை நீ என்ன செய்யற? ஏன்டா பராத்து நோன்பு வைக்கிறேன்னு கேளுங்க. ஒரு ஹதீஸை காட்டு பார்ப்போம். பராத்து நோன்பு வைக்கிறீங்களா? 3 யாசின் ஓதி 3 பார்சல் அனுப்புறியா இல்லையா? பணக்காரன் ஆகுறதுக்கு 1, முசீபத்து போறதுக்கு 1, செத்து போன ஆளுக்கு பார்சல் பண்றதுக்கு 1, 3 யாசின் ஓதுறிய. இதுக்குரிய ஹதீஸை காட்டு பார்ப்போம். ஹதீஸ் இல்ல. அப்ப ஏன் செய்யற? எங்க இமாம் சொன்னாரு. அப்ப அவர் ரசூலா? அடை எவன் சொன்னதெல்லாம் நீ ஹதீஸ்னு ஆக்கிட்டியடா. அப்ப ஹதீஸை மறுக்கிறது நீ இதான மறுப்புங்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை அல்ல ஹதீஸை வைக்க வேண்டிய இடத்தில் வேற குப்பைகளை கொண்டு வச்சால் இவன் ஹதீஸை மறுக்கிறானா இல்லையா? குர்ஆனை வைக்கிற இடத்துல குர்ஆனை தானே வைக்கணும். ஹதீஸ் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு கட்டுக்கதையை கொண்டாந்து வச்சாண்டா என்ன அர்த்தம்? இவன் ஹதீஸை இழிவுபடுத்துறான்னு அர்த்தம். நீ மதுஹப் என்ற பெயர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இவங்கெல்லாம் யாரு? ஷாபி, ஹனபி, மாலிக், இவங்கெல்லாம் அறிஞர்கள் தான், மனிதர்கள் தான். இவங்க யாரு? இறை தூதர்கள் கிடையாது. இவங்களுக்கு வகி வராது. அறிவாளியா இருக்கலாம். அறிவாளியா இருந்தா வகி வருமா? அல்லாஹ்ட்ட இருந்து சட்டம் வருமா? புதுசு புதுசா மார்க்கம் உண்டாகுமா? ரசூலுல்லாஹ் காலத்தோட மார்க்கம் ஃபினிஷ். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். இனிமே மார்க்கத்தில் ஒன்றும் வராதுன்னு சொன்ன பிறகு ஏன்டா உண்டாக்குறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் இடத்துல எவனுடைய கட்டுக்கதை கொண்டு வைக்கிறானே இவன் ஹதீஸ் மறுப்பானா ஹதீஸ் மதிப்பவனா? ஹதீஸ் மதிப்பவனா? நாங்க என்ன செய்யறோம்? மதுஹப்ல தான் வளர்ந்தோம், மதுஹபை படிச்சோம், மதுஹபை படிச்சு கொடுத்தோம். நீ ஓதி கொடுக்குற துருல் முக்தாரில் தான் நாங்கள் வளர்ந்தோம். இந்த MIS இஸ்லாமிய கல்லூரியில் நாங்கள் படிக்கல. எங்களுக்கு படித்தரக்கூடிய கல்லூரி அப்போ இருக்கல. நாங்களாம் எதை படித்தோம்? நீ சொன்ன அந்த மதுஹபு குப்பைகளை தான் நாங்கள் படித்தோம். உன்னை விட நன்றாக அந்த மதுஹபு கித்தாபுகள் எங்களுக்கு தெரியும். ஷாஃபி கித்தாபை படித்திருக்கிறோம். படித்தது மாத்திரமில்லை, பல வருடங்கள் மதரசாக்களில் இந்த மதுஹபை பாடமாக நடத்தி இருக்கிறோம். ஹனபி கித்தாபுகளை, ஷாஃபி கித்தாபுகளை மாணவர்களுக்கு பாடமாகவும் நடத்தி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றணும், ரசூலுக்கு தவிர யாருக்கும் வகி கிடையாது என்று அறிந்த பிறகு அந்த இடத்தில் கொண்டு ஹதீஸை நாங்கள் வச்சோம். எந்த இடத்துல? மதுஹபை வைத்திருந்தோமே, மதுஹபு குப்பைகளை வைத்திருந்தோமே, அதை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் குர்ஆனையும் நபி வழியை வைத்தோம். அதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீ என்ன பண்ற? நபி வழி தூக்கி எரிஞ்சு விட்டு வாயினால நபி வழின்னு சொல்லிக்கிற. அந்த இடத்துல கூட குப்பையை அடிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் ஹதீஸை பின்பற்றோம். எந்த ஹதீஸை பின்பற்ற? அப்ப அந்த மதுஹபுங்கிற அந்த பேசிக்கே எதுல வந்தது? ஹதீஸை மறுப்பதற்கு தான் வந்தது. நல்லா விளங்கிருங்க. நீ எப்படி மதுஹபுன்னு உன்னை உண்டாக்கி கொண்டாயோ உனக்கு அல்லாஹ் தேவையில்லைன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரசூல் தேவையில்லைன்னு அர்த்தம், குர்ஆனை நீ பார்க்க தேவையில்லைன்னு அர்த்தம். தப்லீக்காரன் பயான் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? தப்லீக்காரன் பயான் பண்ணும்போது எதா இருந்தாலும் பெரியார்கள் சொன்னார்கள் தான் சொல்லுவாங்க. சொந்தமாக மூளையே அவனுக்கு கிடையாது, சிந்திச்சு பேசவே மாட்டானோ. என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு என்று பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஏன் பெரியார்கள் சொல்ல காட்டி நல்ல விஷயத்தை ஏற்றுக்க கூடாது, பொய் சொல்லாதன்னு சொல்ல வேண்டியானே. பொய் சொல்லக்கூடாது என்று பெரியார்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படிம்பாங்க. அது பரவாயில்லை. குர்ஆனை சொன்னா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க. தொழுகை நிலைநாட்டுகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஏன் அதை எடுத்து பார்த்துக்க தெரிஞ்சுக்க வேண்டியான? அல்லாஹ் சொன்னார் என்பதற்கு சனது வேணும். எங்களுக்கு பெரியார் சனது வேணும். அல்லாஹ் சொன்னது எப்போ ஏற்றுக்கிறவான்னு கேட்டால் அல்லாஹ் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக பெரியார் சொன்ன கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இவங்க இருக்காங்களா இல்லையா? இந்த மதுஹபுக்காரன் பூரா என்ன செய்யறான்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் பேசிக்கிறான். வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இல்லை வாயில உனக்கு ரசூல் யாரு? ரசூல் தூதர்னா சொல்ல கேட்டியா? உனக்கு தூதர் அபு ஹனீஃபா, உனக்கு தூதர் ஷாஃபி, உனக்கு தூதர் மாலிகி, உனக்கு தூதர் ஹம்பலி. அது மாத்திரம் இல்லை, ஹனபியில் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு எக்கச்சக்கமான தூதர். ஒருத்தன் அபு ஹனீஃபா தூதரும் அவர் சொல்ல கேட்பான், ஒருத்தன் அபு யூசுப் சொல்ல கேட்பான், ஒருத்தன் முகமது சொல்ல கேட்பான், ஒருத்தர் சுபர் சொல்ல கேட்பான். இப்படி எக்கச்சக்கமான துணை தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏங்கடா உங்களுக்கு வெக்கமா இல்லை?
ஹதீஸை மறுக்கிறோன்னு எங்களை பற்றி சொல்றிய, ஹதீஸுக்காக தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு கிடக்குறோம், அடிவதை வாங்கிட்டு இருக்கோம், வெட்டு குத்துக்கெல்லாம் ஆளாகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான், ஹதீஸை பின்பற்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு இன்னல்களை தாங்கி கொண்டு உன்னை மாதிரி நாங்கள் இருக்காம இந்த மாதிரி இருக்கிற காரணமே என்ன? அந்த ஹதீஸின் மீது கொண்ட பற்று தான், பக்தி தான், விருப்பம் தான், முகப்பத்து தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள். இன்னொரு கூட்டம் காணுவோம், நவீன காப்பாளர்கள், ஹதீஸுடைய நவீன காப்பாளர்கள், இந்த சலபின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பேர் என்னது? சலபி கூட்டம். இவன் என்னடா சலபி கூட்டம்னா அந்த பேரே காட்டுது. சலபின்னா என்னது? முன்னோர்கள் சொன்னது கேட்பேன்றது. சலஃபுண்டா முன்னோர். அவன் பேர் கூட என்னத்தை இணைக்கிறான்னு கேட்டால், இவன் ஹனஃபின்னா ஹனஃபி சொன்னதை கேட்பேன், இவன் ஒத்தாளை பின்பற்றி தொலைஞ்சிட்டு போயிடறான். இவன் யாருன்னு கேட்டால் சலபி. சலபின்னு யாரும்? முன்னோர்கள். முன்னோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? சலபுகளை பின்பற்றுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குரானுடைய இடத்தை விட, ஹதீஸ் இடத்தை விட சலபு இடம் பெருசு. சலபு சொல் குரானில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டுங்க. இவங்க வியாக்கியானம் பாருங்க. குரானில் ஒரு ஆயத்தில் இருக்குன்னு வைக்கணும்னு வைங்களேன். இந்த சலபுல முன்னோர்கள் யாராவது மாத்தமாக சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த குரானை அப்படி மறுப்பான். எப்படி மறுப்பான்னு கேட்டால், குரானில் இருக்குது, ஆனால் சலபுகள் யாரும் இந்த அர்த்தத்தை செய்யலையே, சலபுகள் யாருக்கும் இந்த அர்த்தம் விளங்கலையே, அவங்க யாரும் இதை உறுதிப்படுத்தலையே, அதனால இந்த அர்த்தம் இல்லை, அப்படி மறுப்பாங்க குரானை. இந்த சலபு கூட்டம் குரானை மறுப்பான். எப்படி மறுப்பான்? தெளிவாக இருக்கு குரானில் ஒரு வசனம், அதை எப்படி மறுப்பான்னு கேட்டால், இந்த விளக்கத்தை சலபு யாராவது சொன்னாங்களா அப்போ தான் ஏற்றுக்கிடுவேங்கிறான். அப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், இவனுக்கு குரானில் உடன்பாடு இல்லை. உனக்கு ஏன்டா சலபுங்கிற அந்த பட்டம் எதுக்கிற? சலபுன்னா யார சொல்லு? அவங்க யார்? அல்லாவுடைய தூதரா? உன்னை அல்லான்னு சொல்லு. இல்லை சொல்ல மாட்டேன். அப்போ அல்லாவுடைய தூதரா? வகி வந்துச்சா? அவருக்கு அல்லாட்டு மார்க்கம் வருமா? அல்லா ஏதாவது ரசூல்லா காலத்தில் விடுபட்டு தான் அவர் சொல்லிக் கொடுப்பானா? ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருக்க ரசூல்லாட்ட கத்திருப்பாங்க கேட்டால் என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் தான் சலபுகளாம். அவங்க ரசூல்லாட்ட கத்திருப்பாங்களாம், கத்த அடிப்படையில் செஞ்சுருப்பாங்க. அடே கத்தாங்கன்னா என்னத்தை கத்தாங்கன்னு சொல்லு, அதுதான் ஹதீஸுங்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் எதை கற்றார்களோ அது ஆதாரத்தோடு சொல்லும்போது ஹதீஸு. ஆதாரம் இல்லாமல் கத்து இருப்பாங்க, படித்து இருப்பாங்க, கேட்டு இருப்பாங்க. இது இன்ன பாதல் அன்னி இஸ்முன், இது ஊகம், பாவம். நீ ஊகம் பண்ற, நீனாக என்ன செய்யற? ஊகம் பண்ணிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இவங்க படங்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால சலபுகளை பின்பற்ற ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கானோ. இவங்க என்னன்னா, நாங்கள் தான் குர்ஆனை பின்பற்றுவோம். எந்த அளவுக்கு நான் குர்ஆனை பின்பற்றுறேன்னு சொல்லி இவங்களுடைய விஷயத்தை பாருங்க. இப்போ உதாரணமாக அசிங்கமாக நினைக்கக்கூடாது, அப்படி உள்ளதை சொல்லி காட்டுறான். சலபுகள்னு சொல்லி கொண்டு ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவன் தனியாக வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டான்னு சொன்னால் அவங்க சுய இன்பம் அடையுதல்ங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சில பேர் செய்கிறாங்க. இது மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருக்கிறாராம். அதை வச்சுக்கிட்டு இந்த சலபு கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சுய இன்பம் பண்ணிக்க, ஊருக்கு வரமாட்டான். அந்த ஆம்பளை படம் வெளிநாட்டுக்கு போனானே ஒரு மனைவியை தேடிட்டு வரணுமா இல்லையா? மனைவியை தேடிட்டு வராமல் என்ன செய்ய, நீலாம் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இது மார்க்கத்தில் தப்பு இல்லைங்கிறான். அட குர்ஆனில் தெளிவாக இருக்கடா. அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்லா அல அஸ்வாஜிஹும் அவுமா மலக்கத்து ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமீன், தங்கள் மனைவிமாரிடம் தவிர வேறு வகையில், அடிமை பெண்கள் இப்போ கிடையாது, மனைவிமார்கள் தவிர வேறு வகையில் அவர்கள் தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ள மாட்டார்களே, கற்பை காத்து கொள்வார்களே, அவங்க தான் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் சொல்றான் சலபு யாருன்னு சொல்லலையே. ஒரு சலபு சொல்லிவிட்டார இது செய்யலாம்னு, எதை செய்யலாம்னு. இந்த மாதிரி அதை குர்ஆனுக்கு மாத்தமாக சொன்னாலும் தேடி தேடி பார்ப்பானுவோம், நமக்கு வசதியாக என்ன இருக்குது. பல பேர் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சலபுன்னு இருக்கும் பொழுது யாராவது ஏதாவது சாதகமாக சொல்லியிருக்க மாட்டாங்களா? தேடி தேடி பார்ப்பானுவோம், இது நமக்கு சூட்டாக இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நவீ ஹதீஸ் காப்பாளன். பேர் என்னது? பேரே சலபி. சலபிக்கு அர்த்தம் என்ன? நாங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட மனுஷன் சொன்னதை கேட்போன்னு அர்த்தம். எப்படி மதுஹபு அதுதான். மதுஹபோட கொஞ்சம் மோசம்னு பண்ணால் சொல்லலாம். ஏன் மதுஹபு ஒத்த தலைவருக்கு பின்னாடி அபு ஹனீஃபா முடிஞ்சு போச்சு கதை. இவங்களுக்கு யாரை வேணா எடுத்து சந்தோஷம் போட்டுருவாங்க. சலபின்னு சொல்லிட்டு ஒருத்தனை செய்வான்னு கேட்டால் இது கூடுமா? என்னடா கூடும்? இந்த அந்த சலபு சொன்னார், இன்னொருத்தன் சலபின்னு இருக்கிறான், நீ என்னடா கூடாது, ஏன்டா இந்த சலபி சொன்னார், இன்னொருத்தன் முஸ்தகமா, ஏன்டா அந்த சலபி சொன்னார். அட 10 பேர் இருந்தால் 10 பேர் சொல்லியிருக்க மாட்டாங்களா? வாய்க்கு வந்தபடி விட்டு அடிக்க வசதியாக இருக்குது. எதை வேண்டாலும் சொல்லிவிட்டு தேடி பார்த்தா யாராவது சொல்லியிருப்பாங்கங்க. குர்ஆனில் உள்ளது தேடினா உள்ளது தான் வரும், ஹதீஸில் உள்ளது தேடினா உள்ளது தான் வரும். நீங்கள் மனுஷங்கரத்தை கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கிடைக்கும். என்ன மாதிரி சட்டம் வேணுமோ அப்படி கொஞ்சம் விளங்காத்தனமாக யாராவது உளறி இருப்பார்கள். அதுகளையா பொறுக்கி பொறுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இதான் மார்க்கம்னு சொல்லி ஆட்டம் போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம்.
இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் பேர் பார்த்தா வெளியில் பார்த்தா அது மறைக்கிறது. இந்த கள்ள வேலை எல்லாரும் பார்த்து இந்த கள்ள வேலை செய்கிற எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பேணுதல் காட்டுறதுக்காண்டி 1.5 மணி பிடிப்பாங்க தாடியை. எதுக்காண்டி இதை மாதிரி நாங்கள் தான் ரொம்ப பேணுதலான ஆள். ஜுப்பா ஏற்கனவே சட்டை கையில் போட்டுருக்கிற மாதிரி ஜுப்பா வர முழங்காலு கீழே ஜுப்பா வர போட்டுக்குறாங்க. தோப்பு மாதிரி போட்டுக்குறாங்க. அரபு நாட்டில் இறக்குமதி ஆன மாதிரி என்ன செய்வாங்க, தோப்பு போட்டு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வரைக்கும் வந்துடும். உள்ள சட்டை வேட்டி எல்லாமே இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டால் என்ன பேணுதல், நம்மளை அப்படி தானே இருக்கிறோம், பேணுல இருக்கோம்ல. மக்கள் என்ன செய்கிறாங்க, ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, பெரிய தாடி பெரிய ட்ரெஸ்ஸு, தலைப்பா பெரிய தலைப்பா, அது ஒரு வால் விட்ட மாதிரி டைப்பை தலைப்பா கண்டான்னு வைங்களேன், சலபி ஆயிடுவாங்க உடனே. இந்த மாதிரி இந்த சலபிங்கிற என்னன்னு கேட்டால் இதையெல்லாம் மறைக்கிறது, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறது மறைக்கிறதுக்காக வேண்டி கோலத்தை ஒரு டிஃப்ரெண்ட் ஆகி கொள்வது. எப்படி அஜர்த்துமார்கள் தங்களுக்கு கோலம் வச்சாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று எந்த கோலத்தையும் வைத்திருக்கவில்லை. ஆனால் அஜர்த்துமார்கள் என்ன செய்வாங்க, உங்களும் டிஃப்ரெண்டாக தான் சட்டை போடுவாங்க, எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் மக்கள்கிட்ட தன்னை தனிமைப்படுத்தி ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. மக்களோட மக்களாக ரசூலாக இருந்தாங்களா இல்லையா? ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். வெளியூர் ஆள் வந்தாருன்னு சொன்னால் யார் ரசூலான்னு அவருக்கு தெரியாது. புதுசாக ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்க, ஒரு 50 பேரோட ரசூல்லா உட்காந்துருப்பாங்க. அங்கே ரசூல்லா அவங்க இருப்பாங்க. அது தனி சிம்மாசனம் கிடையாது, தனி ட்ரெஸ்ஸு கிடையாது, தனி கோலம் கிடையாது. மக்களோட சோசியலாக சகஜமாக பேசிட்டு இருக்கிறதா பார்ப்பானுவோல. பார்த்தா என்ன செய்யுங்க, வெளியூர்லேருந்து வர்றவன் கிராமவாசி வருவான், பல நாட்டு தலைவர்கள்லாம் வருவாங்க. யாருங்க ஐயுக்கு முகமது, யார் முகமதுங்கிறாங்களே, யார் அது, எங்கே அங்கே முகமது வந்து கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் ஒருவராகத்தான் இருந்தார்கள். பார்த்து பழகினவங்களுக்கு தான் இது அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரியும். பார்க்காத ஒரு வெளியூர்வாசி வந்து ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதை பார்த்தால் அந்த கிரீடத்தையோ தோற்றத்தையோ தனி ட்ரெஸ்ஸையோ தனி அமைப்பையோ பெரிய தஸ்பீஹ் மணியவோ பச்சை தலப்பாயை பார்த்து இவர் தான் ரசூல்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லா மக்களும் போத்திருக்கிற ஒரு போர்வை தான் அவரும் போத்தியிருப்பார். எல்லா மக்களையும் போல சாதாரணமாக உட்கார்ந்திருப்பார். அவருக்கு தனி உயர்வான ஆசனங்கள் இருக்காது. இப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த சலபுங்கிறவன் 50 பேர் பார்த்தீங்கன்னாலும் அவன் ட்ரெஸ்ஸே தனி ட்ரெஸ் போடான், அதை கண்டுபிடிச்சிடலாம். பொம்பளையில் பார்த்து எப்படி போட்டுக்கிறாங்க, பொம்பளை பேணுது காட்டுறாங்க. அப்படி நாங்கள் ஆம்பளை இப்படி இருக்க முடியாது, பொம்பளை என்னது கண்ணு மட்டும்தான் தெரியும், அது கூட தப்புன்றாங்க. இப்போ கண்ணும் தெரியக்கூடாதான், இப்படி போத்திக்கணுமா, இப்படி தான் பார்க்கணுமா, அப்படி கூட அலையிறானுவ. சலபுங்கிற பேரில் என்ன செய்யறானுவ, முக்காடை போட்டுக்கொண்டு கண்ணுக்கு படி இப்படி ஒரு கூட்டம் போகுது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூட்டம் முழுசா அப்படி போட்டு, மெட்ராஸில் இருக்கு இந்த கூட்டம், தரையத்தான் பார்க்கணுமா, இப்படி பார்த்துட்டே போகிறது, இப்படி பிடிச்சிட்டு. இது எந்த மார்க்கத்தில் இருந்துச்சு? நீ சலபு ஹதீஸை பார்த்தீங்கன்னா ரசூல்லா காலத்தில் எப்படி இருக்குன்னு அறிஞ்சிருப்பியா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பெண்கள்லாம் வந்தாங்க. பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்பதற்கு தனி ஆர்டிகல் போட்டிருக்கிறோம். ஏகத்துவத்தில் படிக்கலாம். குர்ஆன் தமிழாக்கத்தில் இந்த வரக்கூடிய எடிஷனில் போட்டிருக்கோம், ஆன்லைன் பேஜில் பார்த்துக்க, அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிற மறைக்க கூடாதுன்னு. அப்போ நீ வந்து அதுலேயும் தனி காட்டின அவங்கள பேணுதலான ஆளுக்க. மெட்ராஸில் ஒருத்தன் சலபிக்கான ஸ்கூல் நடத்துகிறாங்க, உலக கல்வி இந்த இர்ஷாது நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மக்கள் போய் சேர்றாங்க. 5 வயசு பிள்ளையிலேருந்து 5 வயசு பிள்ளைக்கு இருக்கா, 5 வயசு பிள்ளைக்கு கையோடி பாம்பது கண்ணு தான் தெரியணும், இப்படி தான் வரணும்னு வச்சுக்கிறாங்க. அதுலேயும் போய் சேர்றாங்க. இதுதான் செலவுங்கிற. செலவுனா என்னதுன்னா ஒரு கோலத்தை வைத்து மக்களை ஏமாற்றி பார்த்தா சூஃபின்னு நினைக்கணும்ல. சூஃபினால கெட்டது, அவங்க தப்ப நல்லது நினைக்கிறாங்க. சூஃபி நினைக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு கோலம் போட்டு இவன் செலபி, இவனுக்கு அதிக சம்பந்தமே இல்லை. அடே பிறை பார்த்து நோம்பு போய் பிறை பார்த்து நோம்பு விடுன்னு சொன்னாங்கல்ல. இந்த செலபி கூட்டம் 50 பேர் என்ன செய்யறான்னு கேட்டால் நாங்கள் கணிப்போங்கிறோம். அப்போ எங்கடா ஹதீஸ், எங்கடா யார் ஹதீஸ் மறுப்பாளர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோம்பு போய் பிறையை பார்த்து நோம்பு விடுன்னு சொன்னாங்களே, நீ ஹதீஸை மறுக்கிறியா இல்லையா? ரமலான் மதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் அல்ல குர்ஆன்ல சொல்றான, ஃபமன் ஷஹித மின்கும் ஸஹர ஃபல்யஸ்முஹு. அப்போ ரமலான் மாதத்தை எல்லோரும் ஒரே அடைய மாட்டார்கள். ஒருத்தன் முதல் அடைவான், ஒருத்தன் அப்புறம் அடைவான், ஒருத்தன் அப்புறம் அடைவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு மாற்றமாக இவனா உட்காந்துட்டு உலகத்துக்குலாம் 8ஆம் தேதி பிறந்தால் இன்னைக்கு அறிவிப்பாங்க. 2030 கேட்டான்னு சொல்லுவாங்க. 2030ஆம் ஆண்டில் ரோம் பண்ணா இப்போன்னு கேட்டால் இப்போ சொல்லுவாங்க. அப்போ நீ ஹதீஸை பின்பற்றவனா? இவனுக்கு பேர் சலபியான். அப்போ ஹதீஸை மறுக்கிறவர்கள் சலபிகள். இந்த ஜாக்கிமான சலபியில் ஒரு வகை தான். இவன் என்ன பண்ணுறான், இந்த சஹர் பாங்கு சொன்னார்ல, அவர் லுகா சொன்னார். இன்னொரு சொல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் அல் ஜன்னத்துன்னு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இந்த சஹரில் பாங்கு சொல்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறதே, அதை சொல்லணுமா? அபிஷியலாக எழுதின பதில் இது, அபிஷியலாக எழுதுனா என் கையெழுத்து போட்டு எழுதின பதில். அப்போ கேட்குறாங்க, ஹதீஸ் இந்த மாதிரி இருக்குது, சுபுவுக்கு முன்னாடி நோம்புக்காக வேண்டி சஹருக்கு எழுப்புறதுக்காக வேண்டி
ஒரு பாங்கு ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு, ஹதீஸ் இருக்குதா, அதை செய்யணுமா? அதுக்கு பதில் ஹதீஸ் இருக்குது. அந்த காலத்தில் கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாததால் அந்த பாங்குவை எழுப்பி விட்டார்கள். இப்போ தேவையில்லை, ஹதீஸ் காப்பாற்றுவோம். நவீன ஹதீஸ் காப்பாளர் என்ன சொல்றாங்க, அந்த காலத்தில் கடிகாரம் இல்லையா, அதனால இந்த சஹர் பாங்கு வேணாமா. அப்போ 5 வக்துக்கு விட்டுரு, அதுக்கு நான் கடிகாரம் வந்துருச்சுல. அட சஹர் பாங்குக்கு மட்டும் ஸ்பெஷல் கடிகாரம் வந்திருக்குது. 5 தொழுகை அந்த கடிகாரத்தை வச்சு லோரை கண்டுபிடிக்க இயலாதா, அந்த கடிகாரத்தை வச்சு அசரை கண்டுபிடிக்க இயலாதா, சுப கண்டுபிடிக்க இயலாதா? அப்போ நீ என்ன செய்யணும், இவன் செய்யாத ஒன்றை ஹதீஸை பார்த்துட்டான்னு சொன்னால் உடனே செய்யணும்னு ஆர்வப்படுறதுக்கு பதிலாக, ஆஹா நம்ம செய்யாத ஒன்று தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிட்டான், அவன் சொல்லிட்டான், இப்போ கேட்டால் தௌஹீத் ஜமாத்துக்காரனை கேட்ட மாதிரி ஆயிருமே, இவங்க அப்படி நினைக்கிறது. நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம், நாங்கள் எதிரி சுட்டிக்காரனில் ஏற்றுக்குருவோம். அப்படி சொல்லி பச்சையாக எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்க, இவங்க தான் ஹதீஸ் மறுப்பா நம்மளே சொல்கிறான். ஹதீஸை அப்பட்டமாக எழுதி மறுத்தவன் அவன் நமக்கு பேர் வைக்கிறான் ஹதீஸ் மறுப்பாளர். என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. பெருநா திடலில் தொழுவரை பற்றி கேட்குறாங்க ஒருத்தன். பெருநா தொழுகை அதே ஜன்னத்து பத்திரிகையில் தான், அதை கள்ள செலவு ஹதீஸ் நவீன காப்பாளர்னு சொல்லலாம், இவங்களை தான் சொல்கிறேன். ஹதீஸை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு வந்த இவன் பெருநாள் தொழுகையை பற்றி அதே பத்திரிகையில் கேள்வி கேட்கிறார்கள். என்ன பதில் தெரியுமா, திடல்ல பெருநாள் திடல், உங்கள் ஊரில் திடலில் தொழுவீங்கல்ல, திடல்ல பள்ளிவாசலில் தொழுவது கிடையாது. அது தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சியினால் அந்த கருத்து எக்கச்சக்கமான மக்கள்கிட்ட பரவிவிட்டது. இவங்களும் குர்ஆனை வச்சுக்கிறாங்க. இதை பற்றி கேட்டால் பதில் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பள்ளி ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும், அதனால் திடலில் தொழுதிருப்பார்கள். இடம் கொள்ளாது, பெருநாள் ரொம்ப பேர் வருவாங்கல்ல, பெருநாள் என்றால் நிறைய பேர் வருவார்கள், திடல் கொள்ளாது, பள்ளிவாசல் கொள்ளாது, அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது செஞ்சாங்க. அதனால் நாங்கள் பள்ளியெல்லாம் தொழுவோம். ஏன்டா பள்ளி அப்படி சின்ன இடமா, ஓம் பள்ளி 1.5 சென்ட் கட்ட பள்ளியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மஸ்ஜித் நபவி இருக்குத, இவன் நினச்சிக்கிட்டான் 1.5 சென்ட் நம்ம பள்ளிவாசல் கட்டுறோம்ல, அப்படி நினச்சிக்கிட்டான் அவனு வேலை இருக்கு. 1.5 சென்ட் பள்ளிவாசல் நினச்சிக்கிட்டு இடம் கொள்ளாது. அதான் காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுவ ஒரு பக்கம் நடக்கும், வீடு வாசலை இழந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்திருக்காங்களே வெளியூர் மக்கள், அவங்க தங்குறதுக்கு ஒரு பக்கம் அப்படி கட்டி விடப்பட்டிருக்கும் திண்ணை தோழர்கள், அவ்வளோ இடம். அது பத்தாது வீர விளையாட்டுகளுக்கு ஒரு இடம் பள்ளிவாசல். அதுவும் பள்ளிவாசல் எவ்வளோ பெரிய இடம் என்று கேட்டால், வீர விளையாட்டு அம்பு எய்து பெருநாள் தினத்தில் எல்லாம் மஸ்ஜிதிலே வைத்து வீர விளையாட்டு விளையாடினார்கள். குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றது அங்கேதான். ஹத் அடிப்பாங்கல்ல, ஹத்து தண்டனை நிறைவேற்றுவதற்கும் அந்த பள்ளிக்குள்ளதான் அந்த இடம். அப்போ ஜனாசா தொழுகை நடத்துவதற்குன்னு ஒரு தனி இடம். அவ்வளவு பெரிய வளாகமாக்கு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி. அதுவும் அதை சுற்றி உள்ள இடங்களும் உங்க ஜின்னா தடலை விட பெருசு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது, அதுவும் அந்த காலத்தில் நிலம்லாம் ஒரு பிரச்சனையா? வெள்ளைக்காரங்காலத்தில் இது மதிப்பு ஏற்பட்டு போச்சு. எதிரிக்கு எழுதி வைப்பாங்க நிலத்தை எல்லாம், தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் ஏன் நிலம் வரி கட்டணும், ஒருத்தன் பிடிக்கலான்னு சொன்னா 5 ஏக்கர் எழுதி வச்சுருந்துருவாங்க. இவன் வரி கட்டுவாயே, நிலம் இருந்தால் வரி கட்டணும். அப்போ நிலம் இருந்தால் வரி கட்டணும்னு வந்தவுடனே எதிரிக்கு எழுதி வைப்பான், பிடிக்காதெல்லாம் போய் தண்டிக்கிறா இருந்தா ஒரு 5 ஏக்கர் எழுதிவனுக்கு அவன் பேரில் எழுதி வச்சுட்டு பட்டாப்பட்டு வந்துடுறது, அப்புறம் வரி கட்டலான்னு வந்துடும். அப்படியான காலம் இப்போ. அது இப்போ இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கு? பெரிய மதிப்புலாம் கிடையாது நிலத்துக்கெல்லாம். தோட்டந்தொருவுகளுக்கு மதிப்பு இருக்கும், காலி இடங்களில் சின்ன சின்ன மதிப்பு. காசு கொடுத்து வாங்கினா கூட ஊருக்கு வெளியே சும்மா எடுத்துக்கொள்ளலாம், ஊருக்கு உள்ளேயா இருந்தால் சின்ன தொகை கொடுத்து வாங்கணும். அப்போ இடம் ஒரு பிரச்சனையாங்க. திடலுக்கு போனால் சரி, நான் கேட்குறேன், இதுதான் காரணம்டா ஹதீஸ்ல இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை ரொம்ப மக்கள்லாம் நிறைய நிறைஞ்சு வெளியிறீங்க, இடம் பத்தலை, அதனால நாங்கள் வெளியே மாற்றுறோன்னு சொன்னாங்களா? இப்படி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடணுமாடா? இப்போ பிரயாணத்தில் என்ன செஞ்சாங்க, 2 ரக்காத் ஆக்கினாங்கல்ல, இதை என்ன செய்யலாம்? ஒருத்தர் கிறுக்க வந்துக்கிட்டு 2 ரக்காத் ஏன் செஞ்சாங்க தெரியுமா? அந்த காலத்து பிரயாணம் கஷ்டம்ங்க. வாகனத்தில் ஏறிக்கிட்டு வெயில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் கஷ்டம். அதுக்காக வேண்டியது 2 ரக்காத்து. இப்போலாம் விமானத்தில் ஏறி உட்காரோம், அடுத்த நாட்டுக்கு போய் சேர்ந்துடும் 5 மணி நேரத்தில். இங்கே என்னதுக்கு இப்போ கசர் தொழுகை? அந்த காலத்துக்கு சொன்ன இப்போ சொல்ல முடியுமா? இப்போ அந்த பிரயாணத்துக்கு அந்த தலை உண்டா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போய் செய்கிறீங்களா இல்லையா? அப்போ இதை நீங்கள் மறுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ இவங்க தான் சொந்த அறிவை கொண்டு மறுக்கிறவங்க. நம்மளுக்கு பேர் என்னது? சொந்த அறிவை, சொந்த புத்தியை கொண்டு இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள்ங்கிறிய. நீ தானே மறுத்த வாட்சி கண்டுபிடிச்சாங்கன்னு சொந்த புத்தி தானே இது. வாட்சி கண்டுபிடிச்சாச்சு, பாங்கு தேவையில்லைங்கிற, இது சொந்த புத்தி. இடம் பத்தலைன்னு அங்கே போனாங்கங்கிற, இடம் பத்திர பஞ்சாயத்தும் இல்லை. அது நம்ம காலத்துக்கு வருஷம் சொல்லியா எல்லாரும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் 5 வக்துக்கு வர்ற மக்கள் தான் பெருநாளைக்கு வருவாங்க, சின்ன வித்தியாசம் இருக்கும்.
இவன் நினைச்சிட்டான் நம்ம நாடு மாதிரி வருஷம் ஒரு மக்கள் சொல்லுவாங்க போல இருக்கு, இடம் கொள்ளாத போல இருக்கு, இப்படிலாம் நினைத்து கொண்டு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். பெண்களும் வரணும், மாதவிடாய் பெண்களும் வரணும், அவங்க தொழுகை இல்லாட்ட கூட ஓரமாக ஒதுங்குறோம்னு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க? பெண்களுக்கும் அந்த பெருநாளில் மகிழ்ச்சி கிடைக்கணும். பள்ளிவாசல் என்றால் வர முடியாது, திடல் என்றால் தொழுகை நேரத்தில் ஒதுங்கி இருந்து கொள்வார்கள். மக்களோட மக்களாக ட்ரெஸ்ஸை போட்டு சந்தித்து ஒருத்தரை பார்த்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு துவா செய்து கொண்டு அந்த முஸ்லீம்களோட கலந்துரையாடி கொண்டு அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே, அதுக்கு தான் திடல் கொண்டு வந்தார்கள் இருக்க இவங்க திடலில் கூட கிண்டல் பண்ணுறாங்க. இடம் இல்லை, மஸ்ஜித் நபி இவ்வளோ சிறந்த ஒரு இடம், அதில் தொழுகிறதை விட 1000 மடங்கு அதிக தொழுகை இருக்குது வேறு இடத்துல தொழுகிறத விட, அதை விட்டு திடலுக்கு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்தை சொன்னோம்னா அது தேவையில்லைங்கிறான். யார் ஹதீஸ் மறுப்பாளன்? பச்சை இப்படி ஒன்று சொல்ல நாங்கள் என்றைக்கே மறுத்துருக்க மாட்டேன். நீ ஒரு ஆதாரத்தை காட்டி நாங்கள் நடைமுறையே படுத்தலை. ரஹபல் நம்ம ஒரு துவா ஓதணும் நோன்பு திறக்கிறதுக்கு, பல வருடங்கள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். ஒருத்தர் சுட்டி காட்டினார், இது பலவீனமான ஹதீஸு, என்னென்ன காரணம், மேடை போட்டு சொன்னோமா இல்லையா? அடே நாங்கள் சொல்லாத ஒன்றை நீ சொன்னாலும் கேட்டுக்கிறோம் ஹதீஸாக இருந்தால். நீ என்ன பண்ணுற? ஆஹா திடல் தொழுகை நம்ம கையில் எடுக்கல, இவங்க முதல் எடுத்து விட்டாங்க, பேர் இவங்களுக்கு போயிடும் அப்படி நினைக்கிறாங்க. பேருக்கு அதை நம்ம எடுத்தோம். அவன் என்ன நினைக்கிறான்? பேர் தௌஹீத் ஜமாத்துக்கு போயிடும், சஹருக்கு வாங்க சொன்னால் தௌஹீத் ஜமாத்துக்காரனை பின்பற்றான்னு வந்துடும். கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஹதீஸை காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய இவன் நம்மளுக்கு என்ன பேரா? ஹதீஸ் மறுப்பாளன். இப்படி பார்க்குறோம். அதே மாதிரி தரிக்கா என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம், மனுஷன் அல்லாஹ்வாக்குறது, மனுஷங்காலில் விழுவுறது, மனுஷங்காலில் விழுந்து சைதா செய்கிறது, இது தவறு நம்ம சொல்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சைதா கிடையாது. எனக்கு சைதா செய்யணுன்ற சஹாபாக்கள் சொல்லும் பொழுது கணவனுக்கு மனைவியை நான் சைதா செய்ய தடுத்திருக்கிறேன், அதையே நான் தடுத்திருக்கும் பொழுது எப்படா ஒரு மனுஷங்காலில் விழலான்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரியான மார்க்கத்தில் இந்த செய்கிறான இவன் ஹதீஸ் மறுப்பான. தரிக்காக்காரன், முரீது, மதுஹபு, சலபு அவ்வளோ பேரும் ஹதீஸுகளை காலில் போட்டு மிதித்து விட்டு பேருக்கு ஹதீஸ் என்று சொல்லிக் கொள்வார்களே தவிர பின்பற்றுவதற்கு ஹதீஸ் கிடையாது. இதை நல்லா வழங்கிக் கொள்ளணும். இவ்வளோ பேரும் ஹதீஸ் மறுப்பாளர்கள். இந்த ஹதீஸ் மறுப்பாளர்களுக்கு இஸ்லாத்தின் நிலை என்ன? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஹதீஸ் மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் குர்ஆனை மறுத்தாலும் இவங்க நான் சொன்ன ஆட்கள்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள் மட்டும் கிடையாதுங்க, குர்ஆன் மறுப்பாளர்களும் கூட. குர்ஆனில் இருக்குன்னு சொன்னாலும் இந்த பேர் தான் சொல்லுவாங்க. குர்ஆனில் இருக்குன்னு நீங்கள் ஒரு சட்டத்தை போய் சொன்னாலும் அப்பவும் எங்கள் மதுஹபில் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனை விட மதுஹபு பெருசு என்று நினைத்தால் இவர்கள் குர்ஆனுடைய மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடிய இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். வல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் மறுக்கிறார்களோ, மறுக்கிறதுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான். எப்படி இருக்கிறான்? யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் வித்தியாசப்படுத்தி நூமினு பிபஅலின் வ நக்ஃபுரு பிபஅலின், சிலதை ஏற்றுக்கிறோம் சிலதை ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யான காஃபிர்கள். யார் மெய்யான காஃபிர்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது நான் சிலதை ஏற்றுக்கிறேன், அது அல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கிறேன், ரசூல் சொன்னா ஏற்றுக்கிற மாட்டேன், ரசூலை அல்லாஹ் வேறுபடுத்தி பார்ப்பேன் என்று சொல்லி எவன், ஏன்னா ரசூலுக்கு சொந்த கருத்து கிடையாது. ரசூல் சொல்ல எவனாவது மறுத்தான்னு சொன்னால் அல்லாஹ் தான் மறுக்கிறான். ஏன்? அவர் சுயமாக சொன்னார், அவராக சொன்னதை மறுத்தால் அது வேறு கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே மார்க்கம் என்று சொன்ன எல்லாமே வஹி, சுயமாக சொன்ன உலக விஷயங்கள் வஹி இல்லை. அவங்க ஒட்டகத்தில் போனது வஹி கிடையாது, அவங்க ரொட்டி சாப்பிட்டு கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹி கிடையாது. வஹிக்கு முன்னாடி அதான் சாப்பிட்டாங்க, காஃபிராக தான் சாப்பிட்டான், அபூ ஜஹலாக தான் சாப்பிட்டான். மார்க்கம்னு எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது எல்லாமே சொந்த கண்டுபிடிப்பா அங்கேருந்து வந்தது. அப்போ ஒருத்தர் ரசூலை மறுத்தான்னு சொன்னால் யாரை மறுக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுத்தவன் காஃபிர் தான். ஏன்? ரசூல் சொந்தமாக சொல்லலை, அல்லாஹ் சொன்னது சொன்னார். அல்லாஹ் சொன்னதை மறுத்தால் அல்லாஹ் மறுத்தது ஆயிரும், மொத்தத்தில் காஃபிர் ஆயிடுவான். அப்போ குர்ஆன் ஹதீஸில் உள்ள ஒரு விஷயத்தில் சிலதை ஏற்றுக்கிறவன் சிலதை ஏற்றுக்கிற மாட்டேன்னு யார் சொல்லுகிறானோ அவனெல்லாம் மெய்யாகவே காஃபிர்கள் தான். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யாகவே காஃபிர்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஹதீஸ் மறுப்பு என்பது குஃபுர் என்பதில் சந்தேகமில்லை. இதுக்கு உரியவர்கள் யார்? நீ ஹதீஸை மறுக்கிறேன், நான் ஹதீஸை மறுக்கிறேமா? இவ்வளோ ஹதீஸை போட்டு குனி தோண்டி புதைத்து விட்டு நீங்கள் எங்களுக்கு காஃபிர் கட்டணும் சொல்லுகிறீர்கள். சரி, இது எதை வச்சு சொல்ல வர்றான்னு தெரியுமா? அதான் பாயிண்ட். எதை வச்சு இந்த பட்டத்தை சுமத்துறான்னு கேட்டால் ஒரு காரணம் வேணும்ல. அவுலியாக்களை திட்டோன்னு எதை வச்சு சொன்னா?
அவுளியாக்களை திட்டுறதை பார்த்தா சொன்னா இல்லை. எதை வச்சு சொன்னா? தர்கா வேணாங்கிறோம்ல, அதை வச்சு அவுளியா திட்டுறான்ட்டான். இமாம்களை திட்டணும்னு ஏன் சொன்னா? மதுஹப் வேணாண்டோம்ல, அதை வச்சு இது சொன்னான். அப்போ நம்மளை ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஏன் சொன்னா? அது நீங்கள் விளைவிக்கணும். எதுக்கு சொன்னான்னு கேட்டால், ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் மறுக்கிறோம், கண்டிப்பாக மறுக்கிறோம். சில செய்திகளை ஏன் மறுக்கிறோம் என்றால், அது ஹதீஸ் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை, இப்படி சொல்லி இருக்கவே முடியாது, சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்று சொல்லி சில ஹதீஸ்களை நாம் மறுக்கத்தான் செய்கிறோம். அதில் ஒளிவு முறையெல்லாம் கிடையாது. ஒளிஞ்சு ரகசியமாக கள்ள பையத்து கொடுத்து மறுப்பது கிடையாது. ஓப்பன் டிக்ளேர் பண்ணி மறுப்போம், அதை விவாதம் பண்ணி மறுப்போம், மேடை போட்டு பேசி மறுப்போம், புஸ்தகத்தில் எழுதி மறுப்போம், டிவியில் பேசி மறுப்போம். மறுக்க வேண்டிய விஷயங்களை கள்ளத்தனமாக மறுக்க மாட்டோம், மறுக்கத்தான் செய்கிறோம். எதை மறுக்கிறோம்? அதான் பேச்சு. எதை மறுக்கிறோம்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் மறுக்கிறோம். இது அவங்க ஹதீஸுங்கிறாங்க. ஏண்டா இதை ஹதீஸ், அவன் அறிவு ஹதீஸ் ஏற்றுக்கிறதா? குரான் ஏற்றுக்கிறோமா இதை? அப்போ இது இன்னொரு விஷயத்தை விளைவிக்கணும். குரானுக்கும் ஹதீஸுக்கும் மத்தியில் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது, அது நீங்கள் விளைவிக்கணும். என்ன அடிப்படையான வித்தியாசம்னா, இப்போ குரான்ங்கிற புக்கு இருக்குல்லாம் படித்து வச்சிருக்கோம்ல, இது குரான். இது குரான் என்று நமக்கு சொன்னது யாரு? நமக்கு முன்னோர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க. நமக்கு முன்னோர்கள் அத்தனை பேர் நினைஞ்சாங்க இதுதான் குரான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு குரான் என்று சொன்னது யாரு? அவங்களுக்கு முந்தி உள்ள அத்தனை பேரும் சொன்னார்கள், ஏகமானதாக சொன்னார்கள். உங்கள் அப்பம் பாட்டமாரோ யாராவது 3 குரானை காட்டி இது நம்ம குரானு, இது அவன் குரானு, இது இவன் குரான் சொன்னாங்களா? இல்லை. எல்லாருக்குமே ஷாஃபிக்கு அதான் குரான், ஹனஃபிக்கு அதான் குரான், மாலிகி மதஹபுக்கு அதான் குரான், மதஹபு இல்லைன்றால் அதான் குரான், அஹ்ல ஹதீஸ் அதான் குரான். உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமாக இருந்தாலும் இதுதான் குரான் வச்சிருக்கானா இல்லையா? இது குரான், இதான் குரான் என்பதை அனைத்து முஸ்லீம்களும் அனைத்து காலத்திலும் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதான் குரான் என்று கற்று அடுத்த மக்களுக்கு சொன்னார்கள். ஒரு 10 பேர் அதை குரான் சொல்லி ஒரு 80 பேர் குரான் இல்லைன்னு சொன்னாங்களா? அல்லது 80 பேர் இது குரான் சொல்லிட்டு ஒரு 20 பேர் வேற குரான் கொண்டாந்து தந்தாங்களா? இல்லை. அனைத்து சஹாபாக்களும் இதுதான் குரான் என்று அடுத்த மக்களுக்கு சொன்னார்கள். அப்போ அனைத்து மக்களும் குரானுக்கு சாட்சியாக இருந்தார்கள். அதே மாதிரி அனைத்து தாபியின்கள்னா ரசூல் சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவங்க, தாபியின்கள் அத்தனை பேருமே இதான் குரான் என்று அடுத்த மக்களுக்கு சொன்னார்கள். தபா தாபியின் அடுத்து வந்தவங்க அவங்க என்ன செஞ்சாங்க? இதுதான் குரான் என்று அடுத்த மக்களுக்கு சொன்னார்கள். மாற்றிக்கிட்டு சொல்லலை, இதுதான் இப்போ நீங்கள் வச்சுக்கிற இந்த குரானை தான், இந்த ஒளி வடிவத்தை தான் குரான் என்று சொல்லி சஹாபாக்களில் இருந்து 14 நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களும் அடுத்த நூற்றாண்டு மக்களுக்கு, அடுத்த தலைமுறை மக்களுக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது குரான் இல்லை என்று ஒருவரும் சொல்லவில்லை. இதில் குரானை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஃபிர் சொல்கிற பேச்சு இது. முஸ்லீமில் உள்ள யாருமே என்ன செய்யலை, இது குரான், இது ரசூலுல்லாஹ் குரான் அல்லாஹ்விலிருந்து வரல அப்படின்னு சொல்ல கிடையாது. இது குரானுடைய தரம். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் புகாரி தான் சொல்லி இப்படியே கொண்டு போனே ஒரு 200 வருஷம் வரைக்கும் எல்லாரும் ஒன்றா சொல்லியிருப்பாங்க. 200 புகாரி புஸ்தகம் எழுதினார்ல, அதுக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னால் புஸ்தகமாக எழுதுனதுனால இதான் புகாரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் அப்பன்னு சொல்லப்போ பாட்டன்னு சொல்லுவான், இப்படி ஒரு 1000 வருஷம் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த புகாரிங்கிற ஒரு ஹதீஸ் புக் எழுதினார்ல, ஒரு 200 வருஷம், இது 200ன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கு முந்தி அந்த 200 வருட காலத்தில் ஹதீஸுகள் புத்தகத்தில் இல்லை. ஹதீஸுகள் வாய்மொழியாகத்தான் சொல்லப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி சொல்லுவார், இன்னொரு ஹதீஸை இன்னொரு சஹாபி சொல்லுவார். இவர் சொன்ன ஹதீஸ் அவருக்கு தெரியாது, அவர் சொன்ன ஹதீஸ் இவருக்கு தெரியாது. அப்போ ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது என்று அந்த சஹாபாக்கள் காலத்தில் ஒருத்தர் தான் சொல்லியிருப்பார். குரான் தான் என்று சொன்னது அத்தனை பேரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குரான் ஆயத் என்று சொன்னது யாரு? அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், உஸ்மான் சொன்னார், அலி சொன்னார். உனக்கு என்னென்ன பேர் தெரியுமோ சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். என்னென்ன பேர் உனக்கு தெரியாத சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் குரான் என்று சொன்னது. இப்போ நியத்துகளை பொறுத்தான் எல்லா செயல்களும். இன்னமல் அமால் பின்னியாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ். இது அபூபக்கர் சொன்னாரா? இல்லை. ஒவ்வொரு சஹாபியும் சொன்னாங்களா? ஏதோ ஒரு சஹாபிகள் சொல்றாரு. இப்போ ஹதீஸ் என்று சொல்வது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருவர் அல்லது இருவர் அல்லது ஒரு 10க்கும் உட்பட்ட சிலர் சொல்றதுக்கு பேர் ஹதீஸ். நல்லா விளைவிக்கிறேன். ஹதீஸ் என்று சொன்னால்
ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் தான் சொல்லியிருப்பார். அத்தனை ஆயிரம் சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதில் 2 பேர் சொல்லியிருப்பாங்க அந்த செய்தியை. தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ கையை உயர்த்தின ஹதீஸை வந்து ஒரு 10 பேர் அறிவிச்சிருப்பாங்க, மீதி பேர்லாம் அறிவிக்கவே இல்லை, மீதி சஹாபாக்கள் சொல்லவே இல்லை. அப்போ அதுக்கு சாட்சி 10 பேர் தான். விரல அசைக்கிற எடுத்துக்கிட்டால் ஒருத்தர் தான். விரல அசைக்கிறோம் இல்லையா, நெஞ்சில் கை கட்டுற ஒருத்தர் தான் சொல்கிறார். ஒரே ஒருத்தர் சொல்கிறார், அதுக்கு மாத்தமாக உள்ள ரெக்கார்டு இல்லாதனால இது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஹதீஸ் என்று சொல்வது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்லுவார் அல்லது ஓரிருவர் சொல்லுவார்கள், அதுக்கு பேர் ஹதீஸுங்க. குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவ்வளோ பேரும் சொல்வார்கள். குர்ஆனுக்கு அறிவிப்பாளர்கள் லட்சக்கணக்கில், அத்தனை பேரும் ஒருமித்து அறிவிப்பார்கள். ஹதீஸ் அறிவிப்பவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க, இதுதான் ஹதீஸ். ஒருத்தர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். ரசூல் சொன்னதாக ஒருத்தர் சஹாபி சொல்லிட்டாருன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இதில் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஊரே ஒரு 50 பேர் திரண்டு வந்து 50 பேர் திரண்டு வந்து இந்த ஆள் இந்த வேலையை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. 50 பேர் சொல்கிறாங்க. அல்ல இந்த ஆள் இப்படி சொன்னார் அப்படின்னு 50 பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அவர் அப்படி சொல்லலைங்கிறார். எதை ஏற்றுக்குருவீங்க? 50 பேர் சொல்கிறாங்க, இவனை இன்ன வார்த்தையை சொல்லி திட்டனா அப்படி வச்சுக்கிறோமே. இப்ராஹிம் என்பவன் இஸ்மாயில் என்பவனை இன்ன வார்த்தையை டேஸ்டஸ் வார்த்தையை போட்டு திட்டினான் அப்படின்னு ஒரு 50 பேர் சொல்லிடுறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லை அவன் திட்டவே இல்லை, சும்மா வாய முடிட்டு இருந்தான், நான் அப்போ அங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எதை ஏற்றுக்கிறோம்? எதை நீங்கள் ஏற்றுக்குருவீங்க? இவன் உண்மை சொல்கிற ஆள்னு தெரியும், நல்ல ஆள்னு பேர் வாங்கியிருக்கான். நம்ம என்ன பார்ப்போம்? 50 பேர் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆள் இதை மறதியாக சொல்லியிருக்கலாம், தப்பாக சொல்லியிருக்கலாம். 50 பேர் சொல்கிறதா சரியாக இருக்கும் நடுப்பமா இல்லையா? அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் குர்ஆனில் உள்ளதுக்கு ஒத்து வந்துருச்சுன்னா ஒரு ஆள் சொல்ல ஏற்றுக்கிற வேண்டியதுதான். குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுதுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வர்ற ஒரு செய்தி குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன முடிவு வரணும்னா இது ஹதீஸ் இல்லைன்னு முடிவு வரணும். நல்லா விளைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கிறேன்னு, ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டால் ஏற்றுக்கிறேன்னு. ஆனால் எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால், குர்ஆன் ஒன்றை சொல்லுது, இது அனைவரும் சேர்ந்து நம்மகிட்ட கடத்தி தந்திருக்கிறாங்க, பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான் என்று ரசூல் சொல்ல, ரசூல் சொன்னார்கள் அத்தனை பேரும் சொல்ல, அத்தனை பேரும் சொன்னார்கள் அடுத்து அத்தனை பேரும் சொல்ல, இன்றைக்கு அத்தனை பேரும் நம்மளை எதுக்குற அத்தனை பேர் அதை குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியான அனைவராலும் ஏற்றுக்கொண்ட குர்ஆனில் ஒரு செய்தி இருக்கிறது. ஒரே ஒரு நபித்தோழர் சொல்லுகிற செய்தி அதனோடு நேரம் மோதுது. அப்படி வந்தால் இந்த ஒரு ஆள் சொன்னது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் குர்ஆனை மறுத்துருவீங்க. குர்ஆன் சொல்றதுக்கு மாத்தமாக இருந்தால் இதை ஏற்ற அதை மறுத்துடணும், அதை ஏற்ற இதை மறுக்கிற மாதிரி. எதை ஏற்று அதை மறுக்கிறது? இப்போ குர்ஆனை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு சஹாபி தப்பு பண்ணாரா, அடுத்த சஹாபி தப்பு பண்ணாரா, யாவோ குறைவாக சொன்னாரா, புரியாமல் சொன்னாரா, நமக்கு தெரியல, இதை விட்டுருவோம், இதை தள்ளுபடி பண்ணிடுவோம் என்று சொல்வது ஹதீஸ் மறுப்பு அல்ல. இதுதான் ஹதீஸை பின்பற்ற சரியான முறை. இது புரிந்து கொள்வது நான் சிலர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம்னு ஒரு அம்மா, மஸ்ஜித் நபிக்கு ஏத்தாப்புல உள்ள வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் போவார்கள். எழுதி வச்சுக்கிறாங்க, ஹதீஸ்னு வச்சுக்கிறாங்க. இதை நம்ம மறக்கிறோம், நாளைக்கு போய் பேசி விட்ருவாங்க, நம்ம இதை சொன்னோன்றுவாங்க. அடே இப்படி நீ எழுதி வச்சிருக்கிற இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுவதற்கு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறோம்? ஹதீஸ்ன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சுக்கிறான்? உம்மு ஹராம்னு ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இது புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது, ரசூலுல்லாஹ் அடிக்கடி போவாங்களாம். போய் அந்த அம்மாவும் அங்கேயே அந்த அம்மா இருக்கிற வீட்டில் போய் படுத்து தூங்குவாங்களாம். தூங்குறது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன செய்யுமா, வேர்வையெல்லாம் ரசூலுல்லாஹ் உடம்புல வலியுமா, வேர்வை, அந்த வேர்வையெல்லாம் வலிச்சு பிடிச்சி ஒரு பாட்டில் அடைச்சிக்கிறோமா அந்த அம்மா, மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்படிலாம் வந்து அது மாத்திரம் இல்லாமல் அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு பேன்லாம் பார்த்து விடுமா. பேன் பார்க்குறோன்னு ஒன்று இருக்கும். அந்த அம்மா யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா? மனைவி இல்லை. கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அதுவும் இல்லை. சின்னம்மா பெரியம்மாவா? அதுவும் இல்லை. பால் கொடுத்த தாயால் பால் குடி சகோ? அதுவும் இல்லை. யாரோ எவரோ ஒரு அந்நிய பெண். ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போய் அங்கேயே படுத்து கிடந்து அங்கேயே பேன் பார்க்க விட்டு அங்கேயே வேர்வையெல்லாம் பிடிச்சி செஞ்சாங்கன்னு ஒரு புக்கில் இருந்தால் இது ஹதீஸா? ஹதீஸ் இல்லையா? கேள்விதான். இது ஹதீஸா? ஏன்டா கொஞ்சம் குர்ஆனை பற்றி கடுகளவு அறிவுள்ள நீ ஏற்றுக்கிறியா? இது எப்படி ஹதீஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன?
அல்லாஹ் என்ன செய்யறான், அலா குல்கின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டுறானே, இதான் நற்குணமா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இதை மறுக்கிறோம்ங்க, இதான் பிடிக்கல, ஹதீஸை மறுத்துறாங்க. என்னடா ஹதீஸ் இல்லடா, ஹதீஸை மறுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியில் பொய் என்று மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுவது பொய், இதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் குர்ஆனை ஒட்டுமொத்தம் தூக்கி போட்ட வேண்டியதான். ஏன் குர்ஆன் இதை ஒழிக்கத்தான் குர்ஆன் வந்திருக்குது. எக்கச்சக்கமான பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்புட்டுமே இதுக்கு மாத்தமா இருக்கும். பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் இருக்கும், அந்நிய பெண்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் இருக்கும், அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முசாபஹ பையத்து செய்வதற்கு கூட கையை பிடிக்க மாட்டாங்க என்று இருக்கும். அப்போ தலையை கொண்டு போய் பேன்பாக கொடுப்பாங்கன்னா பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா ஓகே, கூட பிறந்த அக்கா தங்கச்சிட்ட கொடுத்தாலும் அது கூட இந்த உலகத்தில் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, சரி அது கூட ஓகே. அப்போ அந்த நீ ரசூலுல்லாஹ் வந்து ஒரு அந்நிய பெண் வீட்டில் போனாங்கன்னு ஹதீஸ்ன்னு எழுதி வச்சுக்கடா, இது ஹதீஸா? எந்த கித்தாபில் இருக்கட்டுமே, அந்த கித்தாபை விட புகாரியை விட குர்ஆன் பெருசா சின்னதா? கேள்விதான். புகாரில் இருக்கு, புகார் அல்லாவா? அடே புகாரி அல்லாவுடைய தூதரா? அவர் நேரம் வந்துச்ச வஹி? அவர் ஒரு மனிதர் திரட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறார், நல்ல ஆள் கண்டவர் தெரிஞ்சிருக்க எழுதிட்டாரு. குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா என்ன முடிவு செய்வது? அப்ப கேட்டா இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தனி சிறப்பு, இப்படி எவனா சொல்லுவானா? கெட்டதுலையா சிறப்பு இருக்கும்? ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பது கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விபச்சாரம்னு சொன்னாங்க. கண்ணுக்கு விபச்சாரம் இருக்கு, கைக்கு விபச்சாரம் இருக்குது, எல்லாமே விபச்சாரம் பண்ணாங்களா? அப்ப கையுடைய விபச்சாரம் பிடிக்கிறது, ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை தலையை பிடிக்கிறது விபச்சாரமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பிரகாரம் ஒரு அந்நிய ஆணுடைய தலையை ஒரு பெண்ணு பிடித்து பேன் பார்த்தால் அது கையுடைய தலையுடைய விபச்சாரமா இல்லையா? அந்த பெண்ணுக்கு கையுடைய விபச்சாரம், இந்த ஆணுக்கு தலையுடைய விபச்சாரமா இல்லையா? கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா விபச்சாரமா இல்லையா? சாதாரண பார்க்குற விஷயம் வேற, கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா விபச்சாரம் ஆகுமா இல்லையா? அதுக்கு நடந்து போனா கால் விபச்சாரமா இல்லையா? அப்ப இது விபச்சாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சேர்த்தார்களோ அது உலகத்துக்கு முன்மாதிரியா வந்த உயிருக்கு மேலாக நாங்கள் மதிக்கிற நபிகள் நாயகம் செஞ்சார்கள் என்று சொன்னா அது ஹதீஸாடா? அதை மறுத்தா ஹதீஸை மறுக்கிறவனா? ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறவனா? ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டான்னு நாங்க மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்ட பொய் அப்படின்னு மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர், அந்த குணாதிசயங்களை உஸ்வத்துன் ஹசனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அழகான முன்மாதிரி இருக்கிறது, நல்லா சொன்னாங்க. அப்ப நான் கேட்கிறேன், அழகான முன்மாதிரி தானே? மாதிரி பேன் பார்க்க போட்டா முன்மாதிரி தானப்பா? அதெல்லாம் கூடாது. அப்ப நீ தானே மறுக்கிற? அடே நாம இருக்கிற மாதிரி நீ தானே மறுக்கிற? இப்ப ஒருத்தர் ஏத்த வீட்டுக்கு போறான், பேன் பார்க்க போயிட்டு வர்றேன்றான். ஏன்டா போன? இந்த ஹதீஸ்ல புகார்ல இருக்கிற, புகார்ல இருந்த ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, முன்மாதிரி தானே? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ் செஞ்சது அழகான முன்மாதிரி நல்லா சொல்றான். நான் படித்தேன், ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறார்கள், ஓ இது நமக்கு முன்மாதிரி தான், நானும் செய்தேன் அப்படின்னு சொன்னா எவனா ஏத்துக்குருமா? அப்ப நீ என்ன செய்யற? நீ தான் மறுக்கிற, நான் மறுக்கிற மாதிரி நீ மறுக்கிற. நான் நெஞ்ச நிமித்து மறுக்கிற, நீ கள்ளத்தனமா மறுக்கிற. நான் எப்படி மறுக்கிறேன்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை, அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மாத்தமாக ரசூல் நடக்க மாட்டார்கள். நீ நடப்ப, நான் நடப்பேன். என்னுடைய உயிரினும் மேலாக நான் மதிக்கிற என்னுடைய தலைவர் வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க மாட்டார்கள் என்று சொன்னா இது ஹதீஸ் மறுப்பா? ஹதீஸை நிலைநாட்டுவதா? நீ தான் இப்ப ஹதீஸை மறுக்கிற. என்ன மறுக்கிற? இது உண்மை நம்புறீங்களா? நாங்க ஓப்பனா சொல்லிவிட்டோம், இந்த ஹதீஸை காட்டுனான்னு சொன்னா ஹதீஸில் போடாண்டுவோம். நீ என்ன செய்யற? ஆமாங்க. அப்ப 10 ரூபா கொடுக்குறியான்னு கேட்கணும். 10 ரூபா கொடு பார்ப்போம். ஆமா தானே, இது நடந்துச்சு தானே, ரசூலுல்லாஹ் முன்னாடி தானே, இது மாதிரிலாம் செஞ்சுக்கிறங்க. நீங்கள் பேன் பார்க்குற அளவுக்கு போய் கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம்? ஏற்ற வீடு பக்கத்து வீடாக இருந்தால் பேன் பார்க்கும் அளவுக்கு போய் கொள்ளலாம், வேர்வை வலித்து எடுக்கிற அளவோடு நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு 10 ரூபா கொடுப்பியா? உன்னால கொடுக்க ஏழுமா? அப்ப நீனும் உள்ளுக்கு மறுக்கிற, வாய் தான் ஆமாங்குது. நாங்கள் எதை மறுக்கிறோமோ அதையும் நீ மறுக்கிறாய். எப்படி மறுக்கிறாய்? கொள்ளைப்புறமா மறுக்கிறாய். முகத்துக்கு நேரம் உனக்கு மறுக்க திராணி இல்லை. இதை வச்சுக்கிட்டு தாங்க கிளப்பிட்டானுங்க, ஹதீஸை மறுத்துட்டாங்க, ஹதீஸில் இருக்க மறுத்துட்டாங்க. இது நான் யோசிச்சு பார்க்கல, விளங்குதா? இதுதான் மறுக்கிறோம். எந்த ஹதீஸை மறுக்கணும் விளங்குதா? குர்ஆனோட நேரம் மோதினால் குர்ஆனா ஹதீஸா என்றால் குர்ஆனோட ஹதீஸ் மோதாது. குர்ஆனுக்கு விளக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூலுல்லாஹ் பத்தி? லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நீ வந்து மக்களுக்கு இந்த குர்ஆனை விளக்குறதுக்கு தான் உன்னை நான் அனுப்பியிருக்கேங்கிற அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து எதை செஞ்சாலும் குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கும், எதை சொன்னாலும் குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கும். குர்ஆனுக்கு எதிராக இருக்குமா?
விளக்கமாக வந்தவர் எதிராக பேசுவாரா? ஒரு ஆள் விளக்கம் வந்தாருன்னு சொல்லி கணக்கு சொல்ல விளக்கம் வந்து 7, 5, 12 விளக்கிறதுக்கு வர்றாரு. விளக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு 7, 5, 14ங்கிறாரு. இது விளக்கமா? 7, 5, 12 சொல்லி கொடுத்தா தான் அந்த விளக்கு, அது அந்த கணக்கை சொல்லி கொடுத்தா விளக்குறாரு. அதுக்கு ஏருக்கு மாற சொல்லி கொடுத்தாருன்னா விளக்கமா மாற்றமா அது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டியூட்டி என்னன்னு கேட்டால், லித்துபையினல் இன்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு தான் உனக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கிறேன். வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த அறிவுரை உனக்கு விளக்கி இருப்பது எதுக்கு என்று கேட்டால் மக்களுக்கு விளக்குவதற்காக. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? குர்ஆனை விளக்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க, குர்ஆனை ஒழிக்க வரலை, குர்ஆனை எதுக்க வரல. இந்த ஹதீஸ் என்ற பெயரில் எழுதி வைத்த அந்த பொய் குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது. இந்த பொய்யை மறுக்கிறோம். ஹதீஸ் இல்லை என்று மறுக்கிறோம், ஹதீஸை மறுக்கவில்லை. இது ஹதீஸ் இல்லை, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டிருக்க முடியவே முடியாது. நான் கேட்குறேன், இதை நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா, ஒரு காஃபிட்டு கொடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வருவான் அவன்? பெரிய தூதருங்கிறாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்னடா இது ஏற்ற விட்டு பண்ணிட்டு போய் பேன் பக்கம் உட்காந்துருக்காரு. மார்க்கத்தை வந்து உடைச்சு சொல்கிறமே, அப்படி உனக்கு மேலே போய் சொல்ல முடியுமா? உன்னால நீனே சொல்ல வைக்கப்படுவேன், நோட்டீஸ் அடிக்க வைக்கப்படுவேன், ஃபத்வா கொடுக்க வைக்கப்படுற, செஞ்சு காட்ட வைக்கப்படுற, பயானில் சொல்ல வைக்கமா இருக்குது. இப்படி முடிங்கிறான். அது சொல்லும் போது கூட இப்படி உலட்டி கிளட்டி வாயெல்லாம் குளரும். இந்த டாப்பிக்கை பேசும்போது அது நியாயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்த்து விறுவிறுத்து போய், எனக்கு வேர்க்கிறது அதிகமாக சத்தம் போடுறதுனால அவங்க அது உலகி போய் எடுத்துவாங்க, அப்படி வேர்த்து போய் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான நிலையில் அல்ல அவனை தள்ளி இருக்கிறானே, நீ தான் மறுக்கிற. இது ஹதீஸே கிடையாதுப்பா அப்படிங்கிறோம். இதாங்க ஹதீஸ் மறு நம்ம பேர். பார்த்தீங்களா, ஹதீஸை மறுத்து விட்டார்கள், புகாரியில் உள்ள மறுத்துட்டார்கள். என்னத்தை மறுத்தம் சொல்லுடா? நீ ஏற்றுக்கிட்டியா? நாங்கள் மறுத்து நீ ஏற்றுக்கிட்டியா? நீ செய்யறியா? அதை ஃபத்வா கொடுப்பியா? அது மார்க்கத்தில் உள்ளன்னு உன்னால் சொல்ல முடியுமா? மார்க்கத்தில் உள்ளன்னு சொல்லவும் முடியல, அப்புறம் ஏற்றுக்கிறவங்க செய்கிறேங்கிற. இது வரும் வராது மாதிரி வரும், ஆனால் வராது, இருக்குது ஆனால் இல்லை, ஏற்றுக்கிறோம் ஆனால் ஏற்றுக்கிற மாட்டோம். வெக்கமா இல்லை? இது ஒரு வாதமா? இது ஒரு பதிலா? அடுத்து என்ன? ஒருத்தர் சாலிம்னு ஒருத்தர் இருந்தாராம். இது நம்ம ஏற்றுக்கல, ஹதீஸ் கிடையாது, இது பொய். ரசூலின் மீது இட்டு கட்டப்பட்ட பெரிய பொய்களில் மிகப்பெரிய பொய். இது ஹதீஸ் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஹதீஸ் இல்லை. இப்படி சொல்லி பெண்களை கேவலப்படுத்தாத, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறோம். அது என்ன மேட்ரு? ஒரு இளைஞர் இருந்தாராம். அந்த இளைஞர் சின்ன பிள்ளையா இருக்கும், ஒரு அம்மா எடுத்து வளர்த்தாங்களாம். வளர்த்த உடனே வளர்த்தவங்கெல்லாம் பிள்ளை கிடையாது, பெற்றவங்க தான் பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை கிடையாதுன்னு சட்டம் வந்துருச்சு. வந்தவனே என்னன்னு, இந்த அம்மா வந்து நம்ம வளர்த்த பிள்ளையா இருக்கு, அந்நியானா போயிட்டார, வீட்டுக்கு வரப்போ இருக்கணுமே அப்படின்னு நம்ம வர முடியலை. இப்போ அந்நியாண்டாயிரம் வரல, அந்நியானை எப்படி வீட்டுக்கு வர்றது அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்களாம். கேட்டவன் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்களாம், நீ வந்து அவர் இளைஞர், அவர் பால் கொடு, அவர் இளைஞர், நீ பால் கொடுத்துரு, பால் கொடுத்தா மகனாயிருவார், வந்துக்கலாம் போய்க்கலான்டாங்களாம். அந்த அம்மா கேட்குது, அவர் தாடிலாம் வச்ச இளைஞனாக இருக்கார, எனக்கு தெரியுமா, பரவாயில்ல கொடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அந்த அம்மா அது மாதிரி இப்போ அவருக்கு பால் கொடுத்தோன்னே வீட்டுக்கு வரப்போ இருந்தார்னு இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏன்டா ஒரு இளைஞனை போய் ஒரு அம்மா பால் குடிக்கிறது குழந்தைக்கு உள்ளது. 2 வயசுக்குள்ளே பால் குடித்தா தான் தாய்க்குள்ள உறவை ஏற்படும். 2 வயசுக்குள்ள ஒரு பெண், ஒரு குழந்தை வந்து 2 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அந்த 2 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை போய் ஒரு பெண்ணிட்ட பால் குடித்தால் அவங்க அம்மாண்டு ஆயிடுவாங்க. 25 வயசு இளைஞன் வந்து பால் குடித்தானா அம்மா ஆயிட முடியுமா? ஆக முடியாது. அம்மாங்கிற கணக்கு என்னது? குழந்தை பருவமாக இருக்கணும். இவர் இளைஞராக இருக்கிறாரு, இவர் வந்து வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் லைசன்ஸ் கொடுத்தாங்களா, நீ போய் எப்படி குடிச்சிடுவாண்டு? கொஞ்சம் அறிவு கொண்டு யோசிக்கிறீ, எப்படி செய்வாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்களா? சரி சரி சொல்கிறான்னு சொல்கிறீங்கள, அழகான முன்மாதிரி இருக்குல்ல, சொல்லு பத்துவா சொல்லு. என்ன பத்துவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்நிய வீட்டுக்கு போக விரும்பினீர்களே ஆனால் அந்த அம்மாவை நீங்கள் தாயாக ஆக்கி விடுங்கள். எப்படி தாயாக ஆக்குவது என்று சொன்னால், உங்களுக்கு தாயாக வேறு தாய் இல்லை, உங்களுக்கு தாயாக ஆக்கி கொள்ளுங்கள். எப்படி தாயாக ஆக்குவது என்று சொன்னால், நீங்கள் அந்த அம்மாவிடத்தில் பால் குடித்தவுடனே அந்த அம்மா உங்கள் அம்மாவாயிருவார்கள். அப்போ அம்மா மகன் தனித்திருக்கலாம், அப்போ எந்த பெண் வீட்டுக்கான போகலாம் என்று இவங்க சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்போ ஏன்டா இது இருக்குங்கிற? இருக்குதானே? இல்லை, நாங்கள் இல்லைங்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இது கிறுக்கம் கூட சொல்ல மாட்டான். ரசூலுல்லாவை பற்றி 5% ஒரு மதிப்பு வச்சுக்கிற ஒருத்தங்க கூட இது எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் கற்பனை முடியும் இப்படி சொல்லுவாங்களா? நீ சொல்லுவியா? அடே நீனும் நானும் சொல்ல வெக்கப்படுற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? உனக்கு சொல்ல வெக்கமாக இருக்குது, உனக்கு பத்தவ கூட வெக்கமாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது, இதை பேசுறதுக்கு வெக்கமாக இருக்குது. இதை போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்கடா, எப்படா இது? ஒருத்தர் ரூமில் ஒரு அந்நிய பெண்ணு ஆம்பளை மாட்டிக்கிடுவாங்க.
இஸ்லாமிய ஆட்சி இவங்க ஆட்சி இந்த மதுகப்புக்கார ஆட்சி, இந்த கள்ள சலப்பு இருக்காங்க இல்ல, ஹதீஸுடைய நவீன காப்பாளர்கள், இவங்க ஆட்சி நடக்குன்னு வைங்க. ரூமில் போய் ஆம்பளை மை கையாமையுமே பிடிச்சிட்டாங்க. அவன் என்ன செய்யறான்? இப்போ தாங்க பால் குடிச்சு அம்மாவாயிட்டாங்கன்றான். விட்டுருவியா? இப்போ தாங்க பால் குடிச்சு அம்மாவாக போயிட்டாங்க, ஒத்துக்கிறியா? அவனாச்சு உன் அறிவு என்ன சொல்லுது? அடே உன் அறிவு உலகத்தில் உள்ள அத்தனை பேர் தானே சொல்லு. நாங்கள் சொல்கிறோம், நீ சொல்ல குரூசி விடுவீங்க, நாங்கள் உடைச்சு சொல்கிறோம், அவ்வளோதான். இது ரசூல்லா சம்மந்தப்பட்டது இல்லை. ரசூல்லா அப்படி சொல்ல மாட்டார்கள். ஒரு ஆம்பளையை போய் பெண்ணிட்ட போய் பால் குடி சொல்ல மாட்டார்கள், குழந்தைக்கு தான் சொல்லுவார்கள். இது இஸ்லாமிய சட்டம் இல்லை. நெஞ்ச நிமித்து சொல்கிறோம். இவன் என்ன செய்யறான் பார்த்தீங்களா? சாலிமோதிசே மறுக்கிறார்கள். அப்போ நீ ஏற்றுக்கிறியா? எப்படி ஏற்றுக்கிற சொல்லு? நீ ஏற்றுக்கிற என்ன மாதிரி ஏற்றுக்கிற? எல்லாரும் இப்படி செய்யலாம்னு சொல்ல போறியா? அல்ல யாரெல்லாம் இப்படி வளர்ப்பு பிள்ளை வச்சிருந்தாங்களோ அவங்க மட்டும் இப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்ல போறியா? என்ன மாதிரி நீ ஏற்றுக்கிற? என்ன மாதிரியும் ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் எதை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்கிறார்களோ இவர்கள் எந்த விதத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீ தானடா மறுக்கிற? உலகத்தில் 50 பேர் மறுக்கிற, நானும் மறுக்கிறேன். நான் திராணியோட தெம்போட மறுக்கிறேன். நீ வந்து என்ன செய்யற? முதுகு பின்னாடி ஒளிஞ்சு மறுக்கிற. இவங்க ஹதீஸ் காப்பாளர். என்ன காத்துட்டு இப்ப சாலிமுடைய உன்னால காப்பாற்ற முடிஞ்சா? ஒருத்தன் அஜிவா அப்படின்னு ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு, மதீனாவுல இருந்து ஒரு பேரிச்சம்பழம். இந்த அஜிவாண்டு போட்டு கண்ட பண்ண பேரிச்சம்பழம் தான் அதிகமான விற்கிறாங்க. 100 கிராம் 800 ரூபான்னு விற்கிறாங்க. அநியாயத்துக்கு அஜிவாண்டு அரபில போட்டு விட்டா நம்ம ஆளுக்கு ஏமாந்து அழுட்டு போகுது. அது அஜிவா தானா? அங்கிருந்து வந்துச்சா? அஜிவாண்டு போட்டா போதும். அப்ப அஜிவாண்டு அந்த அளவுக்கு அஜிவாங்கிற மதீனாவுல இருந்து ஒரு பேரிச்சம்பழம், அது ஒரு நல்ல டேஸ்டா இருக்குமா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்கு. ஒரு ஹதீஸ் படி வருது, என்ன வருதுன்னா, ஒருத்தன் வந்து அஜிவா பேரிச்சம்பழத்தை 7 சாப்பிட்டானே, ஆனால் அவனுக்கு விஷம் ஒன்றும் செய்யாது. அஜிவா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாது. லம் யல்லுருஹு சும்முன். இப்ப நம்ம என்ன கேட்டா இது ஹதீஸ் இல்ல, இதுக்கு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வரல. பேரிச்சம்பழம் தண்டா விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறது வந்து அது உண்மையை நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. எல்லாம் ரசூலுல்லாஹ் உண்மையா இருக்கணும். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவன் யார்? இது உண்மையா? நம்ம என்ன கேட்டோம்னா, இங்க வாப்பா நெசமா நான் அஜ்வா வாங்கியே தரேன். மதீனாவுக்கு ஆள் அனுப்பி சர்டிபிகேட்டோட ஒரிஜினல் அஜ்வா கொண்டு வர்றேன். நீ என்ன செய்ய? ஒரு 7 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இந்தா இதையும் குடி. மாட்டாங்கிறான். ஏண்டா மாட்டாங்கிற? அதிசல் இருக்குல்லடா. மாட்டேன், சோதிக்க கூடாது. சோதிக்கிறதான வந்து சோதிக்கிற மட்டும் சோதிக்கணும் வேணும். விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறத சோதிக்காம கண்ண மூடி நம்ப முடியும். மறைமுகமான போதுனா குணமாகுங்கிறது சோதிக்க முடியாது. போதுறது மட்டும் டெஸ்ட் பண்ண முடியும். இது டெஸ்ட் பண்ற ஜாமா. பேரிச்சம்பழத்தை டெஸ்ட் பண்ணலாம், விஷத்தை டெஸ்ட் பண்ணலாம், நீ குடிச்சு விட்டு உசரோட இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணலாம். அப்ப டெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்றத கூப்பிட்டா மாத்தேங்கிறான். நாங்க என்ன செய்யறோம்? இதெல்லாம் அதிசயம் இல்லைங்க. இப்படி சொன்னா ஒருத்தன் வந்து இது கேட்டால் நீ என்னடா சொல்லுவார்? ரசூலுல்லாஹ் இப்படி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. விஷங்கிற விஷத்துடைய வேலையை செய்யும், பேரிச்சம்பழம் வேலையை செய்யும். விஷமே ஒன்றும் செய்யாதுங்கிற அளவுக்கு அந்த பேரிச்சம்பழம் இருக்குமே. ஆனால் நீ சாப்பிட்டுட்டு இது செஞ்சு காட்டுறான்னு கேட்டால் மாட்டேங்கிறான். நீ தானே மறுக்கிற? நானும் இல்லைங்கிற, நீ இல்லை. நீ எந்த வகையில் ஏற்றுக்கிட்ட? இதை நாங்கள் மறுத்துட்டோம்ல. இந்த ஹதீஸை நீ எப்படி ஏற்றுக்கிட்ட சொல்லு? நான் ஏற்றுக்கிட்டேன். வாங்க மேடையை போடுங்க, அஜ்வா கொண்டு வா, சயனட்டை வேண்டாம்னு கொண்டு வா, நான் குடிச்சு காட்டுறேன். பேரிச்சம்பழம் திண்டு விட்டு விஷத்தை குடிச்சு சொல்லு. ஒருத்தன் வரமாட்டேங்கிறான், எல்லாம் மறுக்கிறான். அப்ப ஹதீஸை மறுக்கிற யாரு? அடே மூது கொல்லப்புறமா மறுக்க நெசமா வெளிப்படைய எங்களை மாதிரி சொல்லு. நீ நாங்களும் இது சரியில்லைங்கிறோம், எங்களை எவனும் கேட்க முடியாது. ஒரு கிறிஸ்தவோட விவாதம் பண்ணோம். இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். எப்படிப்பட்ட இழிவு அவங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்துறான்னு பாருங்க. கிறிஸ்தவர்களோட அந்த சான்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்போட என்ன செஞ்சோம்? 4 நாள் விவாதம் நடத்தணும். அந்த விவாதத்தில் ஒரு சவால் நம்ம வச்சோம். என்ன தலைப்புனா, பைபிள் இறைவேதமா குரான் இறைவேதமா? இதுதான் விவாதம். இந்த விவாதத்தில் நிறைய பைபிளில் உள்ள விஷயம், அது பெரிய விஷயங்கள், சிடிஆருக்கு பார்த்துக்கிறங்க. விவாதத்தில் நடந்த என்ன விஷயங்கள் என்பதெல்லாம் அதை போட்டு விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதில் ஒரு கடைசியாக முடிகிற நேரம், விவாதம் முடியக்கூடிய கடைசி நேரம், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், சரி இந்த பைபிள் வந்து இறைவேதம் நீ நம்புறீங்களா? ஆமாம். நாங்கள் இறைவேதம் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டோம். நிறைய ஆபாசம், பொய், கட்டுக்கதை, முரண்பாடு எல்லாமே நிறைய மலிஞ்சு கிடக்குது. ஒன்னே ஒன்று செய்ய நாங்கள் ஒத்துக்கிறோம் இறைவேதம். என்னன்னு கேட்டா, அதுல ஒரு வசனம் இருக்கு. இயேசுடைய நாமத்தினால ஒருத்தன் வந்து நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனா இருந்தா, இயேசுவின் நாமத்தினால விஷத்தை சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது, விஷத்தை குடிச்சாலும் சாவ மாட்டான் இருக்குதுல. சுருக்கமா நம்ம என்ன கேட்டோம்னா, இந்த பார்ப்பா உன் புஸ்தகத்தில் இந்த இருக்குது, இது கடவுள் வேதம்னு சொல்ற, கடவுள் வேதத்தில் இப்படி இருக்குது, நீ தான் நம்பி விவாதம் பண்ண வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷம் கடவுள் பேரை சொல்லி குடிச்சிட்டு சாவாம இரு. நீ செத்து போற அளவுக்கு வந்தா டாக்டர்லாம் கொண்டு வச்சிருக்கிறேன், டாக்டர் நெசமா கொண்டா வச்சிருந்தோம், டாக்டரும் ரெடியாக வச்சிருக்கோம், முதல்வர் டாக்டர்லாம் வச்சிருக்கிறோம், நீ குடிச்சு காட்டுறான்னு கேட்டோம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பா அவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். இமயமலை வேணாம், இதை வந்து பூண்டு ஊதி
அவங்க நகண்டு போய் வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம். கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள். இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒன்று வேணாம், விவாதத்தை முடிச்சேக்கிடுவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க, பைபிளில் சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம், கொடுங்க. உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம், இதை உங்களில் யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை, அல்லது அனைவருக்கும் இருந்தால் ஆளு கொஞ்சம் கூட குடிங்க. அப்போ ஆளு கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும்? பைபிள் இறைவன் ஆதாரம் வேணும்ல, இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். Not test the Lord. நான் ஆண்ட தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றால் இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன தெரியுமா, அவன் கேரளாவில் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கிறா, அந்த விளையாட்டு கிதிக்கி போட்டான். என்ன போட்டான்? ஒரு பேரிச்சம்பழம், அஜுவான்னு அவன் அஜுவான்னு சொல்கிறான் அவன்கிட்ட, ஒரு பேரிச்சம்பழம் தந்து, இந்த அஜுவா இந்த அருக்கு விஷம், உங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க, இதை குடிச்சு நீ உசுரோட எரி பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். In Sahih Bukhari volume 7 hadith number 664 hadith number 664 and hadith number 671 hadith number 671 Hazrat Muhammad said, if somebody takes even numbers of dates, பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டால், and dates, if they take dates, even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates, அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டால் poison will not have an effect on them. நச்சு ஆனது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஜனாப் PJ sir, you can take this date. ஜனாப் சார் அவர்களே, இதில் இருக்கிற பேரீச்சை பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிட எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று சொல்கிறார். This is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicines has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க முடியும்? Before he gives us these things to us, he has to eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். இங்கே அவர் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஜ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். நம்ம என்ன கேட்டோம்னா, நீ வந்து இந்த விஷத்தை குடிச்சு பைபிள் இறைவேதம் புரியல, இயேசுவின் நாமத்தினால குடிச்சு விட்டு உசுரோடு இந்த காட்டுறா, ஒன்றும் செய்யாதுன்னு வேதத்தில் இருக்குது. ஒன்று செய்யும் நான் சொல்கிறேன், சொன்னபடி நடந்துருச்சுன்னா வேதம், சொன்னபடி நடக்கலன்னா பொய் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா, இது வந்து நீங்கள் நம்புறீங்கல்ல அஜிவாவுக்கு பவர் இருக்குண்டு, அஜிவா சாப்பிட்டா சாக மாட்டான்னு சொல்கிறீங்கல்ல, இந்தாங்கன்னு ஏன்ட்ட திருப்பினான்னு அட கூமுட்டைகளா. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பைபிளை நீங்கள் படிங்க. என்ன படிக்கணும்? அதாவது பரிசித்து பார்த்தால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, பரிசித்து பார்த்தாலும் செய்யணும் பைபிள் சொல்லுகிறது. இது யாத்திராகமத்தில் 17வது அதிகாரத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கருத்தரை ஏன் பரிசித்து பார்க்குறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அதனால் உங்களுக்கு தண்ணி இல்லைண்டாரா? பரிசித்து பார்க்காது கேட்டுட்டு நீங்கள் பரிச்சை பண்ணுற கேட்காதுன்னு செஞ்சு காட்டுறாரு. பரிசித்து பார்க்காதுன்னு சொல்லிவிட்டாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசித்து பார்க்காதீங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்லணும். அப்போ பைபிளில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? ஏங்க இந்த மாதிரிலாம் சோதனை பண்ணுறீங்க, தொலைஞ்சு போக நாங்கள் செய்கிறாங்கன்னு செய்யணும். மோசையை பரிசித்து பார்க்கும்போது ஏன்ப்பா பரிசித்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு வாங்கி குடிச்சு விட்டார். இயேசுகிட்ட கேட்கும்போது ஏன்ப்பா இப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வாங்கி குடிக்க தான் செஞ்சார். அதனால் இந்த மாதிரி தந்திரத்துலாம் தப்பிச்சு போக பார்க்காதீங்க. அது பைபிள் இறைவேதமாங்கிறது உங்களை சோதிக்கிறோம். இப்போ பைபிள் இறைவேதமானு சோதிக்கிறோம். கர்த்தரை முன்னாடி வந்து நின்று அவரை சோதிக்க மாட்டோம். போது அதை விளங்கிக்கிறங்க. நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கர்த்தர் வார்த்தைன்னு சொல்கிறீங்களே, அது கர்த்தர் தான் சொன்னாரா அல்லவாங்கிறத சோதனை. கர்த்தரை சோதிக்கவில்லை, இதை சொன்னவர் கர்த்தரா இல்லையான்னு சோதனை. பைபிளை இறைவேதம் நிரூபிக்கிறதை விட உசுரை காப்பாற்றுறது தான் மேட்டராக இருக்கிறது, தெரிந்து விட்டது. இருந்தாலும் இந்த பைபிளில் சோதித்து பார்க்க கேட்டாலும் குடிக்கணும்னு இருக்கிறதுனால நீங்கள் குடிக்க தான் வேணும், நிரூபித்து காட்டுறதுக்கு. இப்போ என்ன செய்கிறீங்க, நீங்கள் குடிச்சு காட்டுங்கிறீங்க. நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் உங்கள் விவாதம் நடப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெல்ல தெளிவாக நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக்கொண்டு இது குடிங்கிறீங்க. இது பொய்ன்னு சொல்கிறோம். பேரிச்சம்பழம் திண்டா ஒன்றும் செய்யாதுங்கிறது பொய். நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய். எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்பில் கேட்கத்தான் போகிறீங்க, சொல்லத்தான் போகிறோம். நீ பொய்ன்னு சொல்லப்போ
இந்த மாதிரி இந்த உபாகம் இந்த சொன்ன இந்த விஷயம் விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய், இது பைபிள் இல்லை, இது வேதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டா கேள்வி இல்லை. இதை நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன சொல்ல முடியாது. நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, ஆதாரத்தோடு சொல்வதற்கு அந்த தலைப்பு இருக்கிறது. இது பொய், நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய். நீங்களும் எப்படி சொல்ல பொய்ன்னு சொன்ன நான் குடிக்க மாட்டேன், நான் அந்த பொய்யின்ட்டேனே. அப்போ நீங்கள் மெய்யுங்கிறால் குடிக்கணுமா இல்லையா? மெய்யின்னு சொல்கிறாலும் என்ன செய்யணும்? சரியா? வேணாம் இல்லை, நான் தொடர்ந்து விவாதத்துக்கு சொல்லலை. இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே, பல வருடங்களுக்கு முன்னாடி இது நபிகள் நாயகத்தின் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட பொய், இது ப்ராஃபட் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோடு ஆதாரத்தோடு அந்த விவாதத்தை நிரூபிப்போம். இப்போ பொய் என்று சொல்லிவிட்டோம். நீங்கள் ரெண்டில் ஒன்று செய்ய வேண்டும். ஒன்று பொய் என்று சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள்னு சொல்லுங்கள். அதில் நீங்கள் விஷம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம், பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும். அல்லது மெய் என்று சொன்னால் சோதிச்செல்லாம் பார்க்காதீங்க, கொண்டாங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க, இந்தாங்க டம்ளரோட கொடுங்க. இது நபி சொன்னதே இல்லைடா, நீ அது மாதிரி பைபிள் கருத்து வேதம் இல்லைன்னு சொல்லி தொடடா. நான் என்ன சொல்கிறேன், இது ஹதீஸே இல்லைன்னு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் பேஜில் நான் எழுதியிருக்கிறேன், இது ஒரு ஹதீஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது ரசூல்லா சொன்னது கிடையாது, ரசூல்லா பேரில் சொன்னப்பட்ட பொய். நிஜமாக இருந்தால் நான் குடிச்சு காட்டுவேன், அது நிஜமே இல்லை. அவனு பேச முடியல. நான் சொன்ன மாதிரி நீ என்ன செய்யணும், அந்த வசனத்தை வாய்ச்சி காட்டி இது பைபிளில் உள்ளது இல்லை, கர்த்தர் சொன்னது இல்லை, எவனோ விட்டு கட்டுன்னு சொல்லு பார்ப்போம். வாயை போட்டாங்க. இதே மாதிரி இவனே தான் கேரளாவில் போய் வாதம் பண்ணுறான். யார்கிட்ட? இந்த ஹதீஸ் காப்பாளர்கள்ட்ட. யார்கிட்ட வாதம் பண்ணுறான்? நவீன ஹதீஸ் காப்பாளர் இருக்கானுங்கள, இவங்கள்ட்ட போய் இதே சான் குருவி வாதம் பண்ணுறான். மலையாளத்தில் நடக்குது விவாதம். അദ്ദേഹം ആദ്യം പറഞ്ഞത് മുലകുടി ഹദീസ് തമിഴ്നാട് തൗഹീദ് ജമയത്ത് തള്ളിക്കളഞ്ഞു. ശരിയാണ്. തമിഴ്നാട് തൗഹീദ് ജമയത്ത് മുലകുടി ഹദീസ് സഹീഹ് ബുഖാരിയിലും മുസ്ലിമിലുള്ള ഈ ഹദീസുകൾ തമിഴ്നാട് തൗഹീദ് ജമയത്ത് തള്ളിക്കളഞ്ഞു. പക്ഷെ ഞാനിവിടെ തമിഴ്നാട് തൗഹീദ് ജമയത്തിനോടല്ല സംസാരിക്കുന്നത്. കേരളത്തിലെ KNM മൗലവിക്ക് മറുപടി പറയുകയാണ്. KNM മൗലവി അത് തള്ളട്ടെ. ബുഖാരി ഹദീസ് നിങ്ങളിത് മനസ്സിലാക്കണം. ബുഖാരിയുടെയും മുസ്ലിമിൻ്റെയും ഹദീസുകളിൽ ഒന്നുപോലും ജനാബ് MM അക്ബർ മൗലവി തള്ളിക്കളയത്തില്ല. ജനാബ് MM അക്ബർ മൗലവി ബുഖാരിയുടെയും മുസ്ലിമിൻ്റെയും ഒരൊറ്റ ഹദീസ് പോലും തള്ളിക്കളയത്തില്ല. KNMൻ്റെ സ്റ്റാൻഡാണത്. ഇവിടെ സുന്നി മുസ്ലിങ്ങളും ബുഖാരിയിലും മുസ്ലിമും പറഞ്ഞിട്ടുള്ളതാണെങ്കിൽ അത് തള്ളിക്കളയത്തില്ല. ഞാൻ ആരോടാണ് സംസാരിച്ചത്? കേരളത്തിലെ ഇത് അംഗീകരിക്കുന്ന മുസ്ലിങ്ങളോടാണ്. இதே மாதிரி பிரச்சனை வருது. இதே மாதிரி அவனு கேட்குறாங்க, ஆனால் முழிக்கிறாங்க. അദ്ദേഹം മന്ത്രവാദത്തിന് അടിമപ്പെട്ടിരുന്നു എന്ന് ബുഖാരി രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. ബുഖാരി 4/490, 4/400, 8ന്റെ വോളിയമാണ് പറയുന്നത്, 8/89, 8/400, 7/658, 660 മുതലായ, അതുപോലെ മുസ്ലിമില് 2/1888 ഈ ഭാഗങ്ങളൊക്കെ പറയുന്നേ ഇദ്ദേഹം മന്ത്രവാദത്തിന് അടിമപ്പെട്ടിരുന്നു പലപ്പോഴും. അപ്പൊ അങ്ങനെയുള്ള ഒരാളുടെ അവകാശവാദത്തിന് എന്ത് പ്രാധാന്യമാണ് കൊടുക്കേണ്ടത് എന്ന് നമ്മൾ ചിന്തിക്കണം. இது அது என்னவென்று கேட்டால் இது இல்லைன்னு சொல்ல முடியல. அது இருக்குது, அந்த ஹதீஸ் இருக்கிறது, ஆனா அப்படி இப்படின்னு உழப்புறாங்க. தூத்துது பார்க்கறவங்களாம் காரி துப்புறாங்க. ഉള്ളൊരു പ്രശ്നം മന്ത്രവാദത്തിൻ്റെതാണ്. മന്ത്രവാദം. മുഹമ്മദ് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഒരു മനുഷ്യനായിരുന്നു. അദ്ദേഹം ഒരു മനുഷ്യനായിരുന്നു. ഞാൻ പറഞ്ഞല്ലോ 40 വയസ്സ് വരെ അറബികൾക്കിടയിൽ ജീവിച്ച ഒരു സാധാരണ അറബി പയ്യൻ. ആ അറബികൾക്കിടയിൽ നിലനിന്നിരുന്ന മന്ത്രവാദികൾ നിലനിന്നിരുന്ന ഒരു സമൂഹത്തിൽ തന്നെയായിരുന്നു അദ്ദേഹം നിലനിന്നത്. അതല്ലാതെ അദ്ദേഹം മന്ത്രവാദിയാണെന്നോ അദ്ദേഹം മന്ത്രവാദം നടത്തിക്കൊണ്ട് നടന്നിരുന്നെന്നോ ഒരു ഹദീസിലുമില്ല, എവിടെയുമില്ല. മറിച്ച് അദ്ദേഹം നിലനിന്നിരുന്ന സമൂഹത്തിൽ നിലനിന്നിരുന്ന ചില കാര്യങ്ങൾ എടുത്തുദ്ധരിച്ചിരിക്കുന്നു എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. அந்த அளவு கேவலத்தங்க உண்டாங்கனா அட ஹதீஸ்ல சொல்லி தொலைச்சா அதோட முடிஞ்சு போச்சு கதை. ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இது மாதிரி சொல்லி இருந்தா நான் குடிப்பேன். நான் அந்த விவாதத்தில் சொன்னேன், அல்லாஹ் சொன்னதை காட்டு, குரானில் பேரிச்சை மரம் தின்னு சாவ மாட்டாய் என்று இருந்தால் நான் தைரியமாக நான் பேரிச்சை மரத்தை வச்சுட்டு ரசத்தையும் குடிப்பேன். இது சொன்னதே இல்லை, எங்கள் நபியின் பேரில் சொன்ன பொய். இந்த மாதிரி உனக்கு சொல்ல ஏண்டது எவ்வளோ கேவலம். அந்த விவாதத்தில் எவ்வளோ இழிவு, எவ்வளோ இஸ்லாத்துக்கு பின்னடைவு ஏற்படுத்தினா. ஏண்டா இந்த பொய்கள் எல்லாம் வச்சு இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கிறீங்க என்று கேட்டால் அதுக்கு ஒன்று
இவங்க நமக்கு பதில். இவங்க வந்து காஃபிர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்து கொண்டு மார்க்கத்தை மாற்றுகிறார்கள். காவிர்களுக்கு தோதா என்ன செய்யறோமா மாத்துறாங்க, காவிர்களுக்கு இல்லடா, காவிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. பதில் சொல்ல முடியாத நிலை இந்த மார்க்கத்தில் இருக்காது. அதுக்காக சொல்றோம், காவிற்காக நாங்கள் சொல்லவில்லை. அவனுடைய கொஸ்டின் எங்கள்கிட்ட பதில் இருக்கும். சரி, என்கிட்ட பதில் இல்லை, நீ இதை ஏத்துக்கிட்டு பதில் சொல்லு பார்ப்போம். நான் இந்த பதில சொல்லிட்டேன்லப்பா, நீ அப்படி பார்க்க வேணாம், அவனுக்கு பதில் சொல்லிப்ப. ஒரு பதிலும் கிடையாது, வேத்து விறுவிறுத்து போறதுதான் பதில். இதை மறுத்தோம்னா ஹதீஸ் மறுக்கிறாங்க. சிலது மறுக்கலாம், எப்படி விளங்கிட்டேன் உங்களுக்கு? ஹதீஸ் மறுக்கிறான இந்த மாதிரியான விஷயங்களை மறுக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஏன் சொல்றாங்க உங்களுக்கு விளங்கணுமா இல்லையா? இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், டைம் முடிய போகுது. சூனியம், அதான் இப்போ லேட்டஸ்டாக வந்த ஒரு விஷயம். சூனியம் என்பதில் 2 மேட்ரு இருக்கிறது. ஒன்று ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சாங்களா, அது ஒரு மேட்ரு. சூனியம்னு ஒன்று இருக்குது, அப்படி செய்ய முடியுமா? பொதுவாக ரசூல்லா விட்டுருவோம், எனக்கும் உங்களுக்கும் செய்ய இயலுமான்னு 2 மேட்ரு இருக்கிறது. முதல்ல ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைத்தார்கள்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸ் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அது உண்மையில் ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கிறது, உண்மையில் ஹதீஸ் அல்ல என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், எதுக்காக இது சொல்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வகாலல் ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுல மஸ்ஹூரா. முகமதே, உன்னைய பார்த்து இந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், முகமதே உன்னைய பார்த்து இந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க நீ சூனியம் வைக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். அப்போ அநியாயக்காரன் தான் இப்படி சொல்லுவான். ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுன்னு சொன்னான ஒருத்தன், அவனை பற்றி அல்லாஹ் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு கேட்டால், வகாலல் ஸாலிமூன, அநியாயக்காரங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன் தத்தபிஊன இல்லா ரஜுல மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்ட சூனியம் செய்யப்பட்டவரைத்தான், முகமதைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று உன்னைய பற்றி பேசுறாங்க இந்த அநியாயக்காரங்க. அப்போ இதில் என்ன வழங்குது? ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக ஒருத்தன் சொன்னா அவன் யாரு? அநியாயக்காரன். குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாவுக்கு சிகிர் வச்சுட்டாங்க, மந்திரத்தில் மயக்கிட்டாங்க, புரட்டிட்டாங்கன்னு சொன்னால் அப்படி சொல்றவன் யார்? அநியாயக்காரன். அப்படின்னு சொல்றவன் யார்? அல்லாஹ். இந்த மாதிரி சொல்றவன் அநியாயக்காரன் என்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். நாங்கள் என்ன சொல்றோம், ஏன்டா பாவிகளா, ரசூலுல்லாவுக்கு சூனியம் வச்சாங்கன்னு அநியாயக்காரங்க சொன்னாங்க, அதையே வாந்தி எடுத்து நீங்களே ஏன்டா சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் பேரில் யாரோ ஏதோ தவறுதலாக வேண்டும் என்ற ஊடுருவலை நடந்து விட்டது, அது பொய், குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது. ரசூலுல்லாவை சூனியம் செய்ய முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாருங்க, இந்த ரசூலுல்லாஹ் புகழ்கிற விஷயத்தில் நடந்தால் கால் பதி தண்ணி தரைக்கு மேலே நடப்பாங்க, ஆகாயத்துக்கு மேலே நடப்பாங்க, வெயில் படாதுமாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்கிறவங்கிற பேரில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மந்திரவாதி மாதிரி ரசூலுல்லாஹ் காட்டுவாங்களா? பார்த்தீங்களா பயான்லாம்? ரசூலுல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, மலை ஜலம் கழிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் போய் பார்த்தாங்க இருக்காத மண் உடனே சாப்பிட்டுமா. ரசூலுல்லாவுடைய மலத்தை கூட யாரும் பார்க்கக்கூடாத வகையில் அந்த மண்ணு திண்டு விடும். ரசூலுல்லாஹ் ரோட்டில் நடந்தார்களே ஆனால் அப்படி லைட்டு 1000 வாட் பல்ப் மாதிரி அடிக்கும், வெளிச்சம் வரும்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்படியெல்லாம் சொல்லி இல்லாத புழுவுகளை சொல்லி ரசூலுல்லாஹ் மதிச்சிய ஒரு யூதம் புரட்சி விட்டான்றியடா. இப்போ இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஒரு யூதம் அப்படி முடிய இதை செஞ்சானா அப்படின்னா அவர் பிறந்துட்டாரான், கிறுக்கன் ஆகிட்டாரான், உளர ஆரம்பிச்சுட்டாரான், செஞ்சதை செய்யலைன்ட்டாரான், இப்படின்ற அளவுக்கு கீழே திருப்பிடுறாங்க. இப்படி மேலே அப்படி தூக்கிட்டு போய் பத்துன்னு போடுறது. ரசூலுல்லாஹ் புகழ்றோன்ற சரி செய்கிறது இப்படி அளவுக்கு மேலே அங்கே கொண்டு போவாங்க. இமய மலையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரே கூட விட்டு தள்ளிடுற. என்னடு இவர் என்னடா, இவருக்கு மேலே யூதம் பெருசுடா, யூத சூனியக்காரன் பெருசு, இவரையே பெரட்டி விட்டான் பாரு. முடிய வச்சு, இந்த நாறுகளை வச்சு, சீப்பை வச்சு, அதை வச்சு, ஈச்சம்பாளையை வச்சு என்னமோ செஞ்சு அவரை மெண்டலாக்கி விட்டான் பாரு அப்படின்னு நம்புறானுவங்க. ஏன்டா ஒரு பக்கத்தில் வெளிச்சம்ங்கிற, ஒரு பக்கத்தில் கால் தரையில் பாவாதுங்கிற, வெயில் படாதுங்கிற, மேகம் கூட பிடிக்கும் இல்லாத கட்டுக்கதெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் புகழ்றேங்கிற, மதிக்கிறேங்கிற, இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தரைய ஒரு யூதன் வந்து மந்திரம் செஞ்சு பரட்டி விட்டான்னு சொன்னா எவன்டா அந்த மார்க்கத்தை ஏற்றுக்குருவான்? ஏண்டா ஒரு யூதனுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு ஆள், அவனுடைய மந்திர சக்தியில் பரட்டி விட்ட ஒரு ஆள் என்னங்கடா தூதனுக்கு கேட்க மாட்டான்? அட அவன் கேட்கறக்கானு சொல்லல, அல்ல இல்லைங்கிறான. சூனியம் செய்யப்பட்டவர் சொல்ற அநியாயக்காரங்க நிறையா தான் இருக்கிறது. சூனியம் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறோம். நான் சுருக்கமாக தான் இந்த இதில் சொல்ல முடியும். இந்த தலைப்புக்காக வேண்டி 1 மாதம் ரமலான் பூரா இதை பண்ண போகிறோம்.
இப்போ சுருக்கமாக தான் 1.5 மணி நேரத்தில் சொல்கிறோம். இதுதான் 1 மாதம் பண்ண போகிறோம் வழங்குதா. அப்போ நிறைய ஆதாரங்கள்லாம் வரும். ரமலான் முழுவதும் இதே தலைப்பு தான், வஹியை பின்பற்றுறது தான் மார்க்கம் என்பதை ஒன்றை விட அழுத்தமாக நாங்கள் சொல்ல போகிறோம். அது வேறு விஷயம். இப்போ சுருக்கமாக சொல்கிற விஷயம் என்ன, இப்போ எதை நம்புறது? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு நம்புனா நீ அநியாயக்காரன் ஒத்துக்கிறியாப்ப சொல்லு. அநியாயக்காரன் முஸ்லீம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவன் வழிகட்டு போய்விட்டான். வலா எகத்துதுன சபீலா, இவங்க நேர் வழிக்கு வரவே மாட்டாங்கிறான்ல. யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா எவனாவது சொன்னால் லா எகத்துதுன சபீலா, இவர்கள் நேர்வழி வரவே மாட்டார்கள். அப்போ நேர்வழி வரமாட்டார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீ மார்க்கம்னு சொல்ல பார்க்குறியா? நாங்கள் மதிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த மந்திரவாதியும் எந்த யூதனும் மந்திர சக்தியால் புரட்ட இயலாது. அற்புதத்தை வச்சு தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாருமே. அதுதான் அற்புதத்தை கொடுக்குறான். எந்த நபி அனுப்புனாலும் அற்புதம் கொடுக்காம அனுப்ப மாட்டானே. சான்று வேணுமில்ல ரசூல், இல்லாட்டி ஒவ்வொருத்தர் ரசூல்வானே. கண்டவனு ரசூல் சொல்லக்கூடாது என்பதற்காக ரசூல்மார்களுக்கு அல்ல அற்புதத்தை கொடுக்குறான். அப்போ அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டிய ரசூலையே அதை விட பெரிய அற்புதம் செஞ்சு ஒருத்தன் பிரட்டி அடிச்சுட்டான்னு சொன்னால் இது புகார்லேருந்து ஏற்றுக்கணுங்கிறியா? அப்போ குரானை அதை என்ன பண்ண சொல்கிறப்ப? புகார் ஏற்றுக்கிடுவோம். குரான் என்ன பண்ண சொல்கிறீங்க? 6 மாதம் ரசூலுல்லாஹ் இப்படி இருந்துச்சான், செஞ்சதை செய்யலேண்டாங்களாம், செய்யாத செஞ்சேன்டாங்களாம், மனைவிட்ட போய் இல்லறம் நடத்திவிட்டு நடத்தலன்னு நினச்சாங்களாம். இது இப்படிலாம் இப்படி ஒரு ஆள் ஆகிட்டதுக்கு என்ன அர்த்தம்? மனநோய் தானே அர்த்தம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான் கேட்குறான், மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா அவலம் தத்த பக்கூரோட சிந்திக்க மாட்டீர்களா? மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா, உங்களுடைய தோழர் முகமதுக்கு ஒரு வகையான பைத்தியம் கிடையாது. இனி பைத்தியம் சொல்ல வர்ற, சிகிர் செய்யப்பட்டார்கள்னா பைத்தியம்னு சொல்ற. அல்லாஹ் சொல்ற பைத்தியம் வராதுங்கிறான். ஒருத்தனா வாடா, 2 வாடா, சோதிச்சு பாரு இவருக்கு பைத்தியம் இருக்கான்னு பாடுறான்னு கேட்குறான் அல்லாஹ். மா அன்தபி நேமத்தி ரப்பிக்கு வஜ்னூன், அல்லாஹ்வுடைய பெரிய நேமத்தின் காரணமாக நீ பைத்தியக்காரன் இல்லை. 50 பேரும் பைத்தியக்காரங்க நல்லா மறுக்கிறான். இவங்க இஸ்லாம்னு சொல்லிக்கொண்டு புகாரி சொல்லிட்டாரு, புகாரில் பதிவாகி போச்சுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பைத்தியம் 6 மாதம் இருந்தாங்கிறான். என்னங்கடா இது ஹதீஸா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த 6 மாதம் அப்படி பைத்தியம் ஆனார்கள்னா 6 மாதத்தில் சொன்னதெல்லாம் குரான் இல்லைண்டாயிருமே, அதெல்லாம் உலர்ந்தாயிருமே. அது எப்படி பிரித்து அறிகிறது? மார்க்கமே சந்தேகத்துக்குரியதாக போயிருமே. செஞ்சதை செய்யலைன்னு செய்யாத செஞ்சேன்னு சொன்னால் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாமே. அப்படி ரசூல் ஆக்கினா அந்த மார்க்கத்துக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கிறது? நான் பாதுகாப்பேன் அல்ல குரானுங்கிறான். அந்த குரானை பாதுகாப்பு இல்லாமல் போயிருமே. 6 மாதத்தில் சொன்னதெல்லாம் குரானா இல்லையா? அது எந்த 6 மாதம்? எல்லாம் எந்த 6 மாதம் தெரியாட்டி மதீனா உள்ள அத்தனை வசனமும் சந்தேகமாயிருமே. அப்போ இது மாதிரி எல்லாம் வருதப்பான்னு மறுத்தா பார்த்தீங்களா புகாரி அதுக்காக ஆரம்பிச்சுருவாங்க. புகாரி எப்படி நம்ம குரானை பற்றி பேசினா ரசூலுடைய மதிப்பை பேசினா இவங்க என்ன செய்வாங்க? புகாரி இமாம் என்றால் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னென்ன ஊருக்கு போனார் தெரியுமா? எவ்வளோ இதனால் என்னங்கிறேன். அவர் பல ஊருக்கு போனதுனால ரசூலுல்லாஹ் கிறுக்கன்னு சொல்லணுமா? ஆனால் அவர் எத்தனை ஊருக்கு போன இறக்குறாடா? அவர் பல ஊருக்கு போன காரணத்தில் இன்னொருத்த வீட்டில் போய் படுத்துக்கிறதான்னு சொல்லி சொல்லியா? என்னங்கடா எதுக்கு எது ஆதாரம் காட்டுற? புகார் யாராக இருந்தால் எனக்கு என்னங்கிறேன். அவர் சொல்ல பதிவு செஞ்ச செய்தி குரானுக்கு ஒத்து இருந்தால் இவ்வளவு புகாரில் உள்ளதை பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஹதீஸில் உள்ள விஷயங்களை தான் பின்பற்றி தர்காவை இடிக்க சொல்லலாம். ஹதீஸை வச்சு தான் அது புகார் தான் இருக்குது. ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அது குரானுக்கு ஒத்து இருக்குது, ஏற்றுக்கிட்டோம். குரானுக்கு இணக்கமாக இருக்கு, ஏற்றுக்கிட்டோம். ஆயிரக்கணக்கான 7000 ஹதீஸுகளில் சில 50, 60, 70 குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அதை மறுப்போம். மீதி உள்ளதை ஏற்றுக்கிறது தானே செய்கிறோம், ஹதீஸை மறுக்கிறோம். இப்படி அமைஞ்ச சிலதை மறுக்கிறோம். எண்ணி எண்ணி பார்த்தா 50 வரலாம், 60, 100 வரலாம், 200 வந்துட்டு போகுது. 30,000, 40,000 ஹதீஸுகளில் ஒரு 200 ஹதீஸ் வந்து இது குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொன்னால் அது அறிவுபூர்வமாக விளக்குனா ஆதாரத்தோடு காட்டினா எங்களுக்கு பேர் ஹதீஸ் மறுப்பாளர்களா? இப்படியெல்லாம் விளக்குவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். எடுபடுமைமே எப்படி இமாமை திட்டுகிறார்கள் சொன்னது எடுபடவில்லையோ, எப்படி வந்து அவுலியாக்களை திட்டுகிறார்கள் சொன்னது எடுபடவில்லையோ, ஹதீஸை மறுக்கிறார்கள் சொல்லத்தான் மேலே போட்டு உங்களுக்கு விளக்குவோம். ஹதீஸ்னா என்ன, எதை ஏற்றுக்கிறேன்னு இதெல்லாம் பெரிய அறிஞர்கள் உள்ள மேட்டராக இருந்துச்சு. இப்போ எல்கேஜி ஆக்கி விட்டாச்சு. இப்போ எது இந்த ஹதீஸ் விஷயங்கள்லாம் பெரிய உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மேட்டராக இருந்ததையெல்லாம் எல்கேஜியில் பொதுக்கூட்டத்தில் மேடை போட்டு மதரசாக்களில் பாடம் நடத்துவாங்க. இதெல்லாம் இதை உங்களுக்கு நடத்த வச்சது யார்? அவங்க சொன்னது. அப்போ இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு வருத்தப்படாதியே. அதான் கவன ஈர்ப்பு. கிறுக்குத்தனமாக என்ன எவனா செஞ்சால் கூட ஒரு கவன ஈர்ப்புங்க. இஸ்லாம் வந்து அமெரிக்காவில் இப்போ வளர்ந்துச்சு ரொம்ப. அந்த வேர்ல்டு டவர் அடித்தாங்கல்ல, செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையத்தை விமானத்தை கொண்டு மோதினாங்கல்ல, அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல் தான். இஸ்லாத்தின் பெயரால் செஞ்சாங்கல்ல. அப்போ தான் அமெரிக்காக்காரன் பார்க்குறேன், என்னடா இஸ்லாம்
ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்களே இல்லையா, இஸ்லாம்ட என்னன்னு அப்போ தான் தெரிய வருது. அப்போ தான் குரானை படிக்க குஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. செஞ்சதுக்கு இருக்கேன் கிறுக்குத்தனமான வேலை. ஒரு கவன ஈர்ப்பு அப்படி மாற்றி விட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு வளர்ச்சியாக போகுது. அமெரிக்கா தாறுமாறு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. குரான்ட என்னன்னு தெரியாதவனுக்கு இப்போ தெரியுது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது இப்போ தெரியுது, முகமதுனா யாருன்னு தெரியாது இப்போ தெரிகிறது. அந்த மாதிரி இது வந்து சஹீஹ்ண்டா என்ன, லைஃப்ண்டா என்ன ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியும், ஹதீஸ்னா பயான் பண்ணி தான் உளருவாங்க, கிஸ்ஸா சொல்லிட்டு போவாங்க, அதை ஹதீஸ், நீங்கள் ஹதீஸ் சொல்கிறாங்க, ஹதீஸ் கேட்க போகிறோம். அப்படி இருந்த மக்களை எப்படி கொண்டாந்து மாற்றினாங்க அல்லாஹ் இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தினால. ஹதீஸ்களை மேதைகளாக எல்லாம் வரப்போறீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்லட்டு ஊர் ஊரா கூட்டத்தை போடுவோம், ஊர் ஊரா விளக்குவோம், ஊர் ஊரா ஹதீஸுடைய பாடத்தை நடத்துவோம். இந்த மக்களுக்கு அதுலேயும் தெளிவடைந்து கொஞ்ச நஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கான் பாரு. நான் சொன்ன அந்த போலி சம்பாதிக்கிற ஆலிம்ஸா விட்டுரு, இந்த பள்ளிவாச சொத்தை கைப்பற்றிக்கிட்டு போர்டு எழுதி போடுறான் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு, அவன் அப்பம் விட்டு இடம் மாதிரி அவனை விட்டுவிடு. பணக்காரன் ஒயிட் காலர் தௌஹீத் எதிர்பார்க்குறான், அவனை விட்டு. இந்த மக்களை நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இதெல்லாம் ஹதீஸ் உங்களை ஏற்றுக்கிற முடியுதா? இதெல்லாம் ரசூல்லாவை களங்கப்படுத்துகிறாங்களா, மதிக்கிறாங்களா? அப்போ நபிகள் நான் இப்போ சிந்திச்சு பார்த்து வரப்போகிறாங்க பாருங்க. இது மாதிரி ஊருக்கு கூட்டம் போட்டோமே, ஆனால் இது போன்ற பல மக்கள் புதுசாக வந்து சேர்வார்கள் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் ஜமாத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆளும் வென்றும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.